காதோடு நான் கதை சொல்லுவேன். கதை சொல்வது பிரியா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கு நான் உங்களுக்காக ஒரு க்ரைம் த்ரில்லர் நாவலோடு தான் வந்திருக்கிறேன் உங்களை சந்திக்கிறதுக்கு. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ஒவ்வொரு வீடியோலையும் கேட்குறது அதுதான் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேளுங்கோ. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு சரியான மோட்டிவேஷனாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் மார்னிங் எழும்பினோன்னே இந்த முதல் வேலையே எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறேன்ட்டு பார்க்குறது தான். ஆனால் அது சேஞ்ச் பண்ணுற மாதிரி தெரியுது இல்லை. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். இதுக்கு மிஞ்சி எப்படி கேட்குறேன்னு எனக்கு தெரியல. வேறு என்ன, இன்னும் கதைச்சி எங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாமல் வாங்கோ, நாங்கள் கதைக்குள்ளே போவோம். அத்தியாயம் 1. டெலிஃபோன் கிணுகிணுத்தது. காலை மணி 6:05. ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு முன்னால் நின்று புருவங்களுக்கு மை தீட்டி கொண்டிருந்த அந்த அழகான 25 வயது மீரா ஐப்ரோ பென்சிலை எறிந்துவிட்டு ரிசீவரை எடுத்தாள். ஹலோ, என்ன மீரா, ரெடியா? நான் காரோடு புறப்பட்டு வரலாமா? மறுமுனையில் அவள் தோழி கனகா கேட்டாள். நான் ரெடி, நீ புறப்பட்டு வரலாம். ஃப்ளைட் லேட்டான்னு ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாமா? அதெல்லாம் வேண்டாம், ஃப்ளைட் சரியான நேரத்துக்கு தான் வரும். நீ காரோடு வந்து சேர். டிரைவர் வேண்டாம், காரை நீயே டிரைவ் பண்ணிட்டு வந்துடு. காரை ஓசி கேட்டுட்டு இவ்வளவு உத்தரவா? பெட்ரோல் செலவை நீ தான் கொடுக்கணும். கொடுத்துட்றேன்டி. அது மட்டும் இல்லை, நீ காரை ஓட்டிட்டு வர்றதுனால டிரைவர் பேட்டாவையும் சேர்த்து கொடுத்துட்றேன். சிரித்தார்கள். மீரா கேட்டாள், 10 நிமிஷத்தில் வந்துடுவியா? 5 நிமிஷம். மெல்லமாவே வாடி, காரை எங்கேயாவது கொண்டு போய் மோதிட போகிற. ரிசீவரை வைத்து விட்டு மீரா திரும்ப அவளுடைய அம்மா ஜெயா உள்ளே வந்தாள். காரை ஓசி வாங்கிட்டு தான் ஏர்போர்ட்டுக்கு போகணுமா? டாக்ஸி பிடிச்சிட்டு போகக்கூடாதா? அம்மா, கனகா இருக்கும்போது என்ன கவலை? வீட்டில் 2 கார் இருக்குது, ஒன்றே எடுத்துகிட்டு வரட்டுமே. அவள் வீட்டில் ஏதாவது தப்பாக நினைச்சிட போகிறாங்க. மீராவோட அத்தை பையனை ஏர்போர்ட்டில் இருந்து கூட்டிகிட்டு வர நம்ம கார் தான் வேணுமான்னு கேட்க மாட்டாங்களா? ஒன்றும் கேட்க மாட்டாங்க. கனகா மாதிரியே அவளோட அம்மாவும் அப்பாவும் நல்ல டைப். காரை எடுத்துக்கிட்டு இந்தியா பூராவும் சுற்றிட்டு வந்தாலும் மூஞ்சியை சுளிக்க மாட்டாங்க. ஃப்ளைட் வர எத்தனை மணி நேரம் இருக்குது? முழுசாக 2 மணி நேரம். சரியாக 8:10 ஃப்ளைட் லேண்ட் ஆகிடும். ஆணியில் மாட்டியிருந்த கைப்பையை எடுத்து கொண்டாள். கனகா வர்றதுக்குள்ளே 2 இட்லி சாப்பிட்டுட்டேன். ஃப்ளைட் லேட் ஆகிட்டா பசியை தாங்க மாட்டேன். நிறைய சத்தானே பார்க்க போயிட்டு இருக்கேன். பசியாவது ஒன்றாவது. ஒரு வாய் காஃபியாவது சாப்பிடேண்டி. மூச். உதட்டில் விரலை வைத்து அம்மாவிடம் சொல்லி கொண்டிருக்கும் போதே டெலிஃபோன் மறுபடியும் கிணுகிணுத்தது. மீரா ரிசீவரை எடுத்தாள். ஹலோ. ஹாய் மீரா. ஆண் குரல். யாரு? மண்டு, குரலை மறந்துட்டியா? உன்னை வருங்காலத்தில் அம்மாவாக்க போகிற நரேஷ். நரேஷ், நீங்களா? மீரா சந்தோஷத்தில் தத்தளித்தாள். நானே. நரேஷ் சிரித்தான். எங்கேருந்து பேசுகிறீங்க? ஏர்போர்ட்டிலிருந்து. மை குட்னஸ், 8:10 தானே உங்கள் ஃப்ளைட்? யூ ஆர் கரெக்ட். ஆனால் அதுக்கு முந்தி ஒரு ஃப்ளைட் இருந்தது, புறப்பட்டு வந்துட்டேன். எதுக்கு இந்த முந்திரி கொட்டைத்தனம்? எல்லாம் உன்னை பார்க்கறதுக்காகத்தான். நீ எங்கே ஏர்போர்ட்டுக்கு புறப்பட்டு வந்துடுவியோன்னு தான் ஃபோன் பண்ணினேன். வீட்டிலேயே இரு, நான் டாக்ஸி பிடிச்சி வந்துடுறேன். வேண்டாம், நீங்கள் ஏர்போர்ட்லேயே இருங்க. நானும் என் ஃப்ரெண்ட் கனகாவும் அவள் காரில் ஏர்போர்ட்டுக்கு வந்து உங்களை பிக்கப் பண்ணிட்டுக்கிறோம். நான் வர்ற வரைக்கும் லவுஞ்சில் உட்கார்ந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருங்க. சீக்கிரம் மீரா, லேட் பண்ணிடாதே. அவசர கொடுக்க மாதிரி வந்தீங்கல்ல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருங்க. ரிசீவரை வைத்து விட்டு மீரா அம்மாவை பார்க்க அவள் கேட்டாள். நரேஷ் ஏர்போர்ட் வந்து காத்துட்டு இருக்கானா? ஆமாம்மா, என்கிட்ட ஃபோனில் அன்னைக்கு சொன்னது ஒரு ஃப்ளைட், இன்னைக்கு புறப்பட்டு வந்திருக்கிறது ஒரு ஃப்ளைட். அவனுக்கு எதிலுமே விளையாட்டுத்தனம்தான். வெளியே வாசலில் கார் ஹார்ன் சத்தம் கேட்டது. கனகா வந்துட்டா. மீரா வேகமாய் வெளியே போனாள். போர்ட்டிகோவில் கார் நின்றிருக்க டிரைவிங் சீட்டில் இருந்து கனகா எட்டி பார்த்தாள். சதை பிடிப்பான முகம், போனிடெயில் போட்டுக்கொண்டு மஞ்சள் ரோஜா சொருகி இருந்தாள். என்னடி, போலாமா? ஏறிக்கொண்டாள். காரை உடனே புறப்பட சொன்னாள். நரேஷ் அரைவ்ட். ஏர்போர்ட்டில் இருந்து ஃபோன் பண்ணியிருந்தார். கனகா கண்களை விரித்தாள். நிச்சயமாவா? நீ ஃபோன் பண்ணி கொஞ்ச நேரத்தில் நரேஷ் ஃபோன் பண்ணினார். என்னை சீக்கிரமாக பார்க்கணுங்கிறதுக்காக முந்தின ஃப்ளைட்லேயே புறப்பட்டு வந்துட்டாராம். சரியான ஜோப்பா. அவர் ஒன்றும் சொல்லுப்பாட்டி கிடையாது.
ம் உன்னோட ஆளை பற்றி கமெண்ட் பண்ணினா போதும், உனக்கு மூக்குக்கு மேலே கோபம் வந்துடுமே. ஆக்சிலேட்டரை மிதித்தாள் கனகா. கார் பறந்தது. காரில் பெட்ரோல் இருக்கா? டேங்க் ஃபுல். வீட்டில் எங்கேன்னு கேட்டாங்களா? கேட்டாங்க. என்ன சொன்ன? உண்மையை சொல்லிட்டு வந்தேன். உங்கள் வீட்டில் தப்பாக நினச்சிக்க மாட்டாங்களேடி. சேச்சே. கார் 20 நிமிஷ பயணத்தில் ஏர்போர்ட்டுக்குள் நுழைந்தது. கார் பார்க்கிங்கில் வண்டியை நிறுத்திவிட்டு உள்ளே போனார்கள். லவுஞ்ச் வந்தது. காலியாய் பல வர்ண பாலிமர் நாட்காலிகள் தெரிய வெளிநாட்டு ஜோடி ஒன்று உட்கார்ந்திருந்தது. நரேஷை தேடினாள் மீரா. பார்வையில் தட்டுப்படவில்லை. எங்கேடி உன்னாள்? கஃபட்டேரியா பக்கம் காஃபி சாப்பிட போயிருப்பார். வா, அந்த பக்கம் போய் பார்ப்போம். போனார்கள். 2 மணி நேரத்துக்கு எந்த விமானமும் இல்லாததால் ஏர்போர்ட் வெறிச்சிட்டது. டெலிஃபோன் பூத்துகளுக்கு பக்கத்தில் 4-5 பேர் தெரிந்தார்கள். கஃபட்டேரியா ஆம்லெட் வாசனையோடு வந்தது. வெள்ளுடுப்பு விமான நிலைய அதிகாரிகள் 2 பேர் அட்டை டம்ளர் காஃபிகளோடு சம்பாஷித்து கொண்டிருந்தார்கள். ஒரு ஹிப்பி பெண் கட்லெட்டை துண்டாடி கொண்டு இருந்தாள். கூட்டம் அவ்வளவே. நரேஷை காணோம். உன்னோட ஆள் இங்கேயும் இல்லை. ஒருவேளை டாய்லெட் போயிருக்கலாம். டாய்லெட் பக்கம் போய் நின்று 10 நிமிஷங்களை கரைத்து பார்த்தார்கள். மீராவுக்கு லேசாய் கோபம் வந்தது. எங்கேயாவது ஒளிந்து நின்று கொண்டு விளையாட்டு காட்டுகின்றாரா? இவ்வளவு நேரம் விளையாட மாட்டாரே. ஏர்போர்ட்டுக்குள் நுழைந்து 20 நிமிஷங்கள் ஆகின்றது. மீரா, உன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணிப்பாரு. எதுக்கு? நரேஷ் ஒருவேளை டாக்ஸி பிடிச்சு வீட்டுக்கு போயிருக்கலாம். அப்படி போக மாட்டார் கனகா. நான் தான் ஏர்போர்ட்டுக்கு வர்றதாய் சொல்லியிருந்தேனே. எதுக்கும் ஃபோன் பண்ணிப்பாருண்டி. மீரா பக்கத்தில் இருந்த டெலிஃபோன் பூத்துக்குள் நுழைந்து வீட்டுக்கு ஃபோன் செய்தாள். அம்மா ஜெயா ரிசீவரை எடுத்தாள். அம்மா, நான் மீரா பேசுகிறேன். என்ன, நரேஷ் வீட்டுக்கு வந்துட்டாரா? என்னடி இது? அவனை கூட்டிட்டு வரத்தானே ஏர்போர்ட்டுக்கு போயிருக்க. ஏர்போர்ட்டில் நரேஷ் இல்லையம்மா. என்னது, இல்லையா? ஆமாம்மா, நானும் கனகாவும் ஏர்போர்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆக போகுது. நரேஷ் ஏர்போர்ட்டில் இல்லை. இங்கே எல்லா பக்கமும் தேடி பார்த்து விட்டோம். அவன் விளையாட்டு பிள்ளை. எங்கேயாவது ஒளிஞ்சு நின்று வேடிக்கை காட்டுவான். நல்லா தேடிப்பாரு. மீரா ரிசீவரை வைத்து விட்டு பூத்தை விட்டு வெளியே வந்தாள். வெறிச்சோடி இருந்த ஏர்போர்ட்டை பார்க்கும்போது ஒரு பயம் மனசை மெல்ல கீறியது. அத்தியாயம் 2. கனகா கேட்டாள். என்ன மீரா, நரேஷ் வீட்டுக்கு போகலை. வேறு எங்கே தான் போயிருப்பார்? யோசித்தபடி சுற்றும் முற்றும் பார்த்தார்கள். மீரா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? ஏர்போர்ட் கஸ்டம்ஸில் மாட்டியிருப்பாரோ? வா, கஸ்டம்ஸ் செல்லுக்கு போய் பார்க்கலாம். போனார்கள். கஸ்டம்ஸ் செல்லில் ஒரே ஒரு அதிகாரி மட்டும் சிகரெட் பிடித்து கொண்டு உட்கார்ந்திருந்தார். மீரா, இவர்கிட்ட கேட்டு பார்க்கலாமா? என்னன்னு பேச்சுக்குரல் கேட்டு சிகரெட் புகையோடு திரும்பினார். எஸ், குட் மார்னிங் சார். கனகா முன்னால் போனாள். குட் மார்னிங் சார். ஒரு சின்ன என்கொயரி. என்ன? அரை மணி நேரத்துக்கு முந்தி வந்த மும்பை ஃப்ளைட்டில் பேசஞ்சர் யாரையாவது கஸ்டம்ஸில் பிடிச்சு வச்சிருக்கிறீங்களா? இல்லையே, இன்னைக்கு கஸ்டம்ஸில் எந்த நபரும் மாட்டவில்லை. க்ளீன் ஸ்டேட்மெண்ட். எதுக்காக இதை கேட்குறீங்க? இல்லை சார், ஒரு பேசஞ்சரை தேடிட்டு வந்தோம். அவர் லவுஞ்சில் இருக்கிறதா சொன்னார். ஆனால் இல்லை, அரை மணி நேரமாய் தேடிக்கொண்டு இருக்கிறோம். பேசஞ்சர் பேர் என்ன? நரேஷ். ஃப்ரம் பாம்பே? ஆமாம். அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ளே இன்னொரு மும்பை ஃப்ளைட் இருக்குது. அந்த ஃப்ளைட்டில் அவர் வரலாமே. மீரா அவசரமாய் குறுக்கிட்டாள். இல்லை சார், அரை மணி நேரத்துக்கு முந்தி வந்த மும்பை ஃப்ளைட்டிலே தான் அவர் வந்தார். ஏர்போர்ட்டில் இருந்து எனக்கு டெலிஃபோன் பண்ணி தான் வந்து விட்டதாக சொன்னார். பேர் என்ன சொன்னீங்க? நரேஷ். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இப்போ வந்துடுறேன். கையில் புகையிற சிகரெட்டோடு பக்கத்து அறைக்கு போய் அங்கிருந்த இன்டர்காமில் ட்ரிப் ஷீட் சர்ஜென்ட்டை தொடர்பு கொண்டார். மிஸ்டர் அசோக், ஒரு இன்ஃபர்மேஷன் வேண்டும். என்ன? 737 மும்பை ஃப்ளைட்டில் வந்த பேசஞ்சர் லிஸ்டில் நரேஷ் என்ற பேர் இருக்கின்றதா என்று பார்த்து சொல்ல முடியுமா? 1 மினிட். அதிகாரி சிகரெட் புகையோடு காத்திருந்தார். அடுத்த சில வினாடிகளிலேயே ட்ரிப் ஷீட் சர்ஜென்ட் பேசினார். எஸ், பேசஞ்சர்ஸ் லிஸ்டில் நரேஷ் என்று பெயர் இருக்கின்றது. ஏன், என்ன பிரச்சனை? எனிதிங் இம்பார்ட்டன்ட்? நோ, பேசஞ்சரை ரிலீஸ் பண்ண வந்த 2 பெண்கள் இங்கே நரேஷை தேடிக்கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் அவர் ஏர்போர்ட்டில் இல்லை. விமானத்தில் வந்தாரா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ளத்தான் உங்களை தொடர்பு கொண்டேன். தேங்க்யூ. அதிகாரி சிகரெட்டை ஆஷ்ட்ரேயில் இட்டு நசுக்கி விட்டு வெளியே வந்தார்.
மீராவையும் கனகாவையும் பார்த்து புன்னகைத்தார். நரேஷ் பெயர் ட்ரிப் ஷீட்டில் இருக்கின்றது. ஸோ ஹீ ஹேஸ் கம். லவுஞ்சில் சிறிது நேரம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஹீ மே கம். அவர் ஏர்போர்ட்டுக்குள் இருக்கிற யாரையாவது பார்க்க போயிருக்கலாம். மீராவும் கனகாவும் மறுபடியும் லவுஞ்சுக்குள் வந்தார்கள். கனகா பொறிந்தாள். எங்கே போயிட்டார் உன்னோட ஆள்? படித்த ஒருத்தர் இப்படித்தான் நடந்துக்கிறதா? எவ்வளவு மென்டல் டார்ச்சர். சாரிடி. என்னடி சாரி? அந்த மனுஷன் என் பார்வைக்கு கிடைக்கட்டும். லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுறேன். பாலைவின நாற்காலிகளில் உட்கார்ந்தார்கள். வரப்போகின்ற அடுத்த ஃப்ளைட்டுக்காக ஏர்போர்ட் தயாராகி கொண்டிருந்தது. ஜனக்கும்பல் கொஞ்சம் கொஞ்சமாய் சேர ஆரம்பித்தது. மீரா, நாம கிளம்பலாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சுத்த பொறுப்பில்லாத மனுஷனுக்காக காத்துட்டு இருக்கிறது நமக்குத்தான் அவமானம். வாடி போகலாம். ப்ளீஸ், இன்னும் கொஞ்ச நேரம்டி. நீ இப்போ வரப்போறியா இல்லையா? அவர் என்ன சின்ன பாப்பாவா? எங்கேயாவது ஊரை சுற்றி விட்டு வருவார். கனகா சொல்லி கொண்டே எழ மீராவும் வேறு வழி இல்லாமல் எழுந்தாள். டி ப்ளீஸ் டி, வா போகலாம். இனியும் இங்கே சுற்றிட்டு இருந்தால் நம்ம மாதிரி பைத்தியக்காரங்க யாரும் இருக்க மாட்டாங்க. வெளியே வந்தார்கள். மீராவுக்கு எரிச்சல் புரண்டது. என்ன மனிதர் இவர்? சொன்னால் சொன்னபடி ஏர்போர்ட் லவுஞ்சில் இருக்க வேண்டாமோ? காருக்குள் வந்து ஏறிக்கொண்டார்கள். இக்னிஷியனை உசுப்பி கொண்டே கனகா சொன்னாள், ஒரு வாரத்துக்கு நீ நரேஷ் கிட்ட பேசாதே. உன் கோபத்தை நீ காட்டியே ஆகணும். காட்டுறேன். கார் நகர்ந்த வினாடி மீரா குரலை தொடர்ந்து யாரோ வேக வேகமாய் ஓடி வரும் சப்தம். மீரா திரும்பி பார்த்தாள். நரேஷ். அத்தியாயம் 3. நரேஷ் விமான நிலையத்தின் வெளிப்புற கேட்டிலிருந்து ஒரு கையில் பிரீஃப் கேஸும் இன்னொரு கையில் சூட்கேஸுமாய் வேக வேகமாய் வந்து கொண்டிருந்தான். மீரா காரினிடம் இறங்கி இடுப்பில் 2 கைகளையும் வைத்து கொண்டு நிஷ்டூரமாய் ஒரு பார்வை பார்த்தாள். பக்கத்தில் வந்து மூச்சு வாங்க நின்றான் நரேஷ். சாரி மீரா, லவுஞ்சில் இல்லாமல் எங்கே போயிட்டீங்க? நீ ஏர்போர்ட் வந்து சேர்றதுக்கு எப்படியும் 1/2 மணி நேரம் ஆகும்னு நினச்சி பக்கத்தில் இருக்கிற ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுக்கு போய் உனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒன்றை பர்ச்சேஸ் பண்ணலாம்னு போனீங்களாக்கும்? ஆமாம், சரி போனீங்க. 1/2 மணி நேரத்துக்குள்ளே வந்துட வேண்டியது தானே. ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வேண்டப்பட்ட ஃப்ரெண்ட் கிட்ட மாட்டிக்கிட்டேன். அவன்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டு வர்றதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. வெரி வெரி சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. காரில் ஏறிக்கலாமா? ஏறுங்க. கதவை திறந்து விட்டாள் மீரா. நரேஷ் கைகளில் இருந்த சூட்கேஸையும் பிரீஃப் கேஸையும் காருக்குள் திணித்து விட்டு ஏறிக்கொள்ள மீராவும் முறைப்போடு ஏறிக்கொண்டாள். கதவை அரைந்து சாத்தப்பட்டதும் கனகா காரை நகர்த்தி கொண்டே சொன்னாள், உங்களால் எங்களுக்கு எவ்வளவு மென்டல் டார்ச்சர் தெரியுமா மிஸ்டர் நரேஷ்? சாரி மிஸ் கனகா, அந்த ஃப்ரெண்ட் என்னை பாழ்படுத்திட்டான். காஃபி சாப்பிடலாம்னு கூட்டிட்டு போய் பழைய கதையாய் பேசி பேசி நேரத்தை போக்கிட்டான். யார் அந்த ஃப்ரெண்ட்? என்னோட காலேஜ் மேட். பேர் தண்டாயுதபாணி. காலேஜில் அவனுக்கு பேர் 7 o'clock. அப்படின்னா புரியலையா? பிளேடு. சிரித்தார்கள். அப்பாடி, உங்கள் கோபம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கடைசி நிமிஷத்தில் தப்பிச்சிட்டீங்க. இல்லைன்னா ஒரு வாரம் உங்கள் கூட டூ விட்டுடலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். உன்னால் என் கூட பேசாமல் இருந்துட முடியுமா? ஏன் முடியாதா? கண்டிப்பா முடியாது. உன்னை பற்றி உனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும். சரி, பந்தயம். என்ன பந்தயம்? உங்கள் கூட ஒரு வாரம் நான் பேசாமல் இருக்கேன். அதாவது இருந்து காட்டுறேன். யூ காண்ட். என்ன பெட்? என்ன வேணும்னாலும். பெட் சொல்லட்டுமா? சொல்லுங்க. ஒரு வாரத்துக்குள்ளே நீ பேசிட்டா திரும்பவும் நான் மும்பை போக 15 நாள் ஆயிடும். அது வரைக்கும் தினசரி நீ 100 முத்தம் தரணும். காலையில் 30, மத்தியானம் 30, ராத்திரி 40. காருக்குள் மௌனம். என்ன யோசிக்கிற? சரி, ஒத்துக்கிறேன். நீங்கள் பந்தயத்தில் தோத்துட்டா சொல்லுங்க. நான் உனக்கு தினசரி 100 முத்தம் தர்றேன். உதய் விழும். நீங்கள் பந்தயத்தில் தோத்துட்டா ஒரு நாளைக்கு 100 தோப்புக்கரணம் போடணும். 100 தோப்புக்கரணத்தையும் ஒரே வேளையில் போட்டாகணும். தவணை முறை கிடையாது. சரியா போச்சு. நரேஷ் 2 கைகளையும் தலைமேல் வைத்து கொண்டான். கார் வளைவில் திரும்பியது. கனகா கேட்டான், மிஸ்டர் நரேஷ், விளையாட்டெல்லாம் போதும். மீராவுக்கும் உங்களுக்கும் எப்போ கல்யாணம்? சீக்கிரமேன்னா இப்போ? ஆஃபீஸில் ஒரு ப்ரொமோஷனை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ப்ரொமோஷன் கிடைச்ச கையோடு மெட்ராஸுக்கும் டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிடும்.
உடனே மேளம் கொட்ட வேண்டியதுதான். ப்ரொமோஷன் கிடைக்கிற போது கிடைக்கட்டும் மிஸ்டர் நரேஷ். முதல்ல இவ கழுத்தில் ஒரு தாலியை கட்டுங்க. சினிமா பார்க்கும் போது லவ் சீன் வந்தா மீரா ரொம்பவும் எமோஷனல் ஆயிடுறா. ஏண்டி பொய் சொல்கிற? பொய்யா? அசல் அர்க்மாக் நிஜம். இல்லைங்க நரேஷ், இவதான் என்று ஏதோ சொல்ல முற்பட்ட மீரா நரேஷின் முகத்தை பார்த்ததும் திடுக்கிட்டாள். அவன் முகம் வியர்த்திருந்தது. நெஞ்சை இடது கையால் தாங்கியிருந்தான். நரேஷ், உங்களுக்கு என்ன? வலி வலி. கனகா, வண்டியை ஓரமாக நிறுத்து. கார் ரோட்டோரமாய் அந்த மரத்துக்கு கீழே ஒதுங்கி நின்றது. நரேஷ் 2 கைகளாலும் இருதயத்தை பற்றி கொண்டு காரின் பின் சீட்டுக்கு சாய்ந்தான். முகம் இரத்தமாய் சிவந்து போயிருந்தது. கனகா, அந்த வாட்டர் ஃப்ளாஸ்கை எடு. அவள் பதட்டமாய் முன் சீட்டுக்கு கீழே குனிந்து வாட்டர் ஃப்ளாஸ்கை எடுத்து கொடுத்தாள். மீரா வாங்கி புகட்டினாள். நரேஷ், உங்களுக்கு என்ன பண்ணுது? மீரா, என்னால் வலி தாங்க முடியல. ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போய்தலாம். கனகா, காரை எடு. கார் சீறிக்கொண்டு புறப்பட்டது. அத்தியாயம் 4. கார் 1 கிலோமீட்டர் கடப்பதற்குள் அந்த ரேங்ஹோம் கட்டிடம் தெரிந்தது. புதிதாய் முளைத்த நர்சிங் ஹோம். காரை உள்ளே நுழைத்து போர்டிகோவில் நிறுத்தினாள் கனகா. நரேஷ் இப்போது மீராவின் பிடியில் மூச்சிறைத்து கொண்டிருந்தான். கனகா நர்சிங் ஹோமின் உள்ளே போய் எதிர்ப்பட்ட நர்ஸிடம் விஷயத்தை சொல்ல அவள் ஆர்ட்லிகளுக்கு உத்தரவு கொடுக்க ரோலர் ஸ்ட்ரெச்சர் உடனே வந்தது. நரேஷ் அதில் கிடத்தப்பட்டான். வேகமாய் உருட்டி கொண்டு போனார்கள். மீராவும் கனகாவும் அங்கிருந்த பெஞ்சில் உட்கார்ந்தார்கள் கலவரமாய். என்ன மீரா, நரேஷுக்கு இது மாதிரி நெஞ்சுவலி அடிக்கடி வருமா? இல்லையே, இன்னைக்குத்தான் நானும் பார்க்கிறேன். சிரித்து பேசிட்டே வந்தவருக்கு திடீர்னு எப்படி? நல்ல வேளை இந்த நர்சிங் ஹோம் கிடைச்சது. எனக்கு பயமா இருக்கு கனகா. பயப்படாதே, ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்துட்டோம். இனி டாக்டர்ஸ் ரெஸ்கியூ பண்ணிடுவாங்க. நர்ஸ் ஒருத்தி வேகமாய் அவர்களுக்கு பக்கத்தில் வந்தாள். கையில் ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் அட்டை. கேட்டாள், பேஷண்ட் பேர் என்ன? நரேஷ், வயது 28. இந்த அட்டாக் ஃபர்ஸ்ட் டைமா செகண்ட் டைமா? ஃபர்ஸ்ட் டைம். கல்யாணம் இன்னும் ஆகலை. லிக்கர் கன்சியூம் பண்ணுவாரா? இல்லை. அவள் விவரங்களை குறித்து கொண்டு போய்விட மீரா கையில் வைத்திருந்த கர்ச்சீப்பில் வாயை பொத்தி அழுகையை அடக்கினாள். கண்களில் நீர் பிசிறியது. டி மீரா, அழுறியாடி? பயப்படாதே, ஹீ வில் பி ஆல் ரைட். எனக்கு பயமா இருக்குடி. இந்த மாதிரி சமயத்தில் தான் தைரியமாக இருக்கணும் மீரா. அழுகையை அடக்கி தலையை குனிந்து 5 நிமிஷங்களை கரைத்திருந்த போது வராந்தாவில் ஷூ சத்தம் கேட்டது. நிமிர்ந்தாள். டாக்டர். பேஷண்டோடு வந்தவங்க யாரு? மீரா கனகா எழுந்தார்கள். டாக்டர் கவலையாய் கண்ணாடியை கலட்டினார். சாரி ஃபார் சேயிங் திஸ். அவரை காப்பாற்ற முடியல. சிவியர் அட்டாக். நரேஷ். மீரா அலறிக்கொண்டு வராந்தாவில் ஓடினாள். அத்தியாயம் 5. 2 நாட்கள் கரைந்து போயிருக்க அன்று மாலை ஜெயா மாடியேறி மகளுடைய அறைக்குள் நுழைந்தாள். கட்டிலில் சாய்ந்து கண்களை மூடி படுத்திருந்த மீராவை நெருங்கினாள். மீரா, மீரா. உன்னை பார்த்து பேசுறதுக்கு இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் வந்திருக்கார். கண்களை திறந்தாள் மீரா. மெலிந்த குரலில் கேட்டாள், இன்ஸ்பெக்டரா? எதுக்கு? உன்கிட்ட நரேஷை பற்றி ஏதோ விசாரிக்கணுமாம். என்ன விசாரிக்கணும்? நீயே வந்து கேளு. ஜெயா போய்விட மீரா கட்டிலிருந்து தளர்வாய் எழுந்து சிலும்பிய தலைமுடியையும் கசங்கிய சேலை தலைப்பையும் சரி செய்தபடி கீழே இறங்கி வந்தாள். இந்த இளவயது இன்ஸ்பெக்டர் மடியில் தொப்பியை வைத்து கொண்டு உட்கார்ந்திருந்தார். நேம் பேட்ச் சேகர் கிருஷ்ணா என்று சொன்னது. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். மீரா மௌனமாய் எதிரே வந்து உட்கார்ந்தாள். உலர்ந்து போன உதடுகளால் கேட்டாள், என்ன விஷயம் இன்ஸ்பெக்டர்? சேகர் கிருஷ்ணா ஆரம்பித்தார். நரேஷோட திடீர் மரணம் சம்பந்தமா டாக்டருக்கு எழுந்த சந்தேகத்தின் காரணமா உடம்பை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்ததில் ஒரு உண்மை வெளிப்பட்டிருக்கு. உண்மையா? எஸ். என்ன உண்மை? நரேஷுக்கு ஏற்பட்டது இயற்கையான மாரடைப்பு இல்லை, பின்னே உண்டாக்கப்பட்ட மாரடைப்பு. மீராவை ஆச்சரியம் ஆட்கொண்டது. உண்டாக்கப்பட்ட மாரடைப்பா? நீங்க என்ன சார் சொல்றீங்க? எஸ், டாக்டர்ஸ் திட்டவட்டமாய் சொல்லிட்டாங்க. மாரடைப்பை உண்டாக்குகின்ற ஒரு ரசாயனம் இருதயத்தோட இரத்த குழாய்களில் சொற்ப அளவில் காணப்பட்டதாய் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் மென்ஷன் பண்ணி இருக்காங்க. அது சம்பந்தமாய் உங்களை என்கொயரி பண்ணத்தான் நான் வந்திருக்கின்றேன். நீங்கள் முன்னே கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் நரேஷை ரிசீவ் பண்ண ஏர்போர்ட் போன போது அவர் அங்கே இல்லை என்னும், அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் கழித்து ஏர்போர்ட்டுக்கு வெளியே இருந்து வந்தார்
போயிட்டாருன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம், ஏர்போர்ட்டுக்கு வெளியே அவர் எங்கே போனாருன்னு தெரியுமா? பர்ச்சேஸ் பண்ண ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போனதாய் சொன்னார். எந்த காம்ப்ளெக்ஸ்? தெரியவில்லை. சரி, என்ன பர்ச்சேஸ் பண்ண போனார்? அதுவும் தெரியாது. எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ண போனதா சொன்னார். ஆனால் வாங்கிட்டு வரல. இல்லை மிஸ் மீரா, நீங்களும் நரேஷும் கூடிய சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க இருந்தீங்க இல்லையா? ஆமாம். அந்த கல்யாணத்துக்கு எதிர்ப்பு ஏதாவது? இல்லை. மும்பையில் நரேஷ் என்ன வேலையில் இருந்தார்? ஷல்மா கியர்ஸ் கம்பெனியில் மார்க்கெட்டிங் ஆஃபீஸராக இருந்தார். ஷல்மா கியர்ஸ் பெரிய கம்பெனியா? ஆமாம், அது ஒரு ரெப்யூட்டட் கம்பெனி. நரேஷ் 5 டிஜிட்டல் சேலரி வாங்கிட்டு இருந்தார். அந்த கம்பெனியோட அட்ரஸை கொடுக்க முடியுமா? மீரா அட்ரஸை சொன்னாள். ஷல்மா கியர்ஸ், நம்பர் 145 லால்சந்த் மார்க், விலே பார்லே, மும்பை. இன்ஸ்பெக்டர் சேகர் கிருஷ்ணா பாக்கெட் டைரியில் குறித்து கொண்டு எழுந்தார். மீரா தயக்கமாய் கேட்டாள். இன்ஸ்பெக்டர், நரேஷ் கொலை செய்யப்பட்டிருப்பார்னு நினைக்கிறீங்களா? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை மேலோட்டமாய் பார்க்கும்போது அப்படித்தான் நினைக்க தோணுது. மேற்கொண்டு ஒரு தீவிரமான இன்வெஸ்டிகேஷனில் இறங்கினால்தான் உண்மை தெரியும். மறுபடியும் நரேஷை பற்றி தகவல்கள் தேவைப்படும் போது உங்களை பார்க்க வர வேண்டி இருக்கும். இன்ஸ்பெக்டர் கிளம்பி போய்விட மீரா நெற்றியை பிடித்து கொண்டு சோஃபாவுக்கு சாய்ந்தாள். அத்தியாயம் 6. 2 வாரங்கள் காணாமல் போயிருக்க அன்றைக்கு காலை 11 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்பாய் ஆட்டோவில் வந்து இறங்கினாள் மீரா. ஆட்டோவை அனுப்பிவிட்டு வாசலில் சென்ட்ரிக்கு நின்றிருந்த கான்ஸ்டபிளிடம் கேட்டாள். இன்ஸ்பெக்டர் சேகர் கிருஷ்ணா உள்ளே இருக்காரா? இருக்கார். அவரை பார்க்கணும். உள்ளே போங்கம்மா, 2வது ரூமில் இருப்பார். உள்ளே போனாள். ஜட்டியோடு ஒருவனை நிற்க வைத்து விசாரணை செய்து கொண்டிருந்த இன்ஸ்பெக்டர் சேகர் கிருஷ்ணா ஒரு வினாடி முகம் மாற பின் இயல்புக்கு வந்தார். விசாரணை பண்ணி கொண்டிருந்த ஆளை ஒரு கான்ஸ்டபிளிடம் விட்டுவிட்டு மீராவை நோக்கி வந்தார். வாங்க மிஸ் மீரா. பக்கத்து அறைக்கு கூட்டி போய் நாட்காலியில் உட்கார வைத்த பின் கேட்டார். என்ன ஸ்டேஷன் வரை வந்திருக்கீங்க? எனிதிங் இம்பார்ட்டன்ட்? இன்ஸ்பெக்டர், 2 வாரத்துக்கு முந்தி நீங்கள் என் வீட்டுக்கு வந்தீங்க. நரேஷ் இயற்கையான மாரடைப்பு மூலமாக சாகலை, உண்டாக்கப்பட்ட மாரடைப்புன்னு சொன்னீங்க. ஆமாம், ஒரு தீவிரமான இன்வெஸ்டிகேஷனில் இறங்கினார், உண்மைகள் தெரியும்னு சொன்னீங்க. எஸ், யூ ஆர் கரெக்ட். அந்த இன்வெஸ்டிகேஷன் எந்த அளவில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு போகத்தான் வந்தேன். சேகர் கிருஷ்ணா புன்னகைத்தார். அந்த இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிடுச்சு. ஏன்? டாக்டர்ஸ் கொடுத்த நரேஷோட போஸ்ட்மார்ட்டத்தில் ஒரு சின்ன குளறுபடி நடந்து போச்சு. குளறுபடியா? ஆமாம். பாய்சனில் செத்து போன வேறு ஒருத்தர் ரிப்போர்ட்டை எழுத வேண்டியதை தவறுதலாக நரேஷோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் எழுதிட்டார் ஒரு டாக்டர். அதை அடுத்த நாளே கண்டுபிடிச்சிட்டாங்க. மீரா நெற்றியை சுருக்கினாள். அப்படின்னா நரேஷ் கொலை செய்யப்படலை, திடீர்னு ஏற்பட்ட மாரடைப்பில் தான் செத்து போயிருக்கின்றார். அன்னைக்கு என்கிட்ட பேசும்போது நரேஷோட ரத்தத்தில் ஏதோ ரசாயனம் கலந்திருக்கிறதாய் சொன்னீங்களே, அது வேற ஒரு டெட் பாடியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். டாக்டர்ஸ் அவ்வளவு அஜாக்கிரதையாக இருப்பாங்களா? இருக்காங்களே. சரி, இந்த விஷயத்தை எனக்கு ஏன் தெரியப்படுத்தலை? உங்கள் வீட்டுக்கு வரணும்னு தான் இருந்தேன். ஆனால் கடந்த 2 வாரத்தில் சிட்டியில் கொஞ்சம் வயலன்ஸ் அதிகம். கேஸ்களை அட்டென்ட் பண்ணவே சரியாக இருந்தது. சாரி. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை தப்பாக எழுதின டாக்டர் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அவரை பற்றி வெளியே பேசக்கூடாது. அப்படி பேசுறது மூலமாக அவரோட டாக்டர் தொழில் பாதிக்கப்படும். டாக்டர் யார்? குணசேகர். அவரை போய் நான் பார்க்கலாமா? பை ஆல் மீன்ஸ். சாயந்தரம் 5 மணிக்கு மேல் ஜிஹெச்சுக்கு போங்க. குணசேகர் இருப்பார். பார்த்து பேசிட்டு வாங்க. ஆனால் வெளியே அதை பற்றி பேச வேண்டாம். நரேஷோட கேஸ் ஃபைலை மூடி 1 வாரம் ஆச்சு. மீரா எழுந்தாள். நான் வர்றேன் இன்ஸ்பெக்டர். மீரா, forget everything. நரேஷை மறந்து விட்டு வேறு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹாப்பியாக இருங்க. தலையாட்டு விட்டு வெளியே வந்தாள் மீரா. குழப்பம் மனசை குடைந்தது. இன்ஸ்பெக்டர் சொல்வது உண்மையா பொய்யா? போலீஸ் ஸ்டேஷனுக்குள் நான் நுழைவதை பார்த்ததும் சேகர் கிருஷ்ணாவின் முகம் உடனே மாறியதே. அது ஏன்? நரேஷ் மரணமடைந்தது எப்படி? உண்மையான மாரடைப்பா, உண்டாக்கப்பட்ட மாரடைப்பா? யாரை கேட்டால் உண்மை தெரியும்? மீரா காலியாய் போன ஒரு ஆட்டோவை நிறுத்தி ஏறிக்கொண்டு வீட்டு அட்ரஸை சொல்லிவிட்டு சாய்ந்து உட்கார்ந்தாள். 10 நிமிஷத்தில் வீடு வந்தது. பணத்தை கொடுத்து ஆட்டோவை அனுப்பிவிட்டு உள்ளே நுழைந்தவளை அம்மா காரிஜையா எதிர்கொண்டாள்.
நீ எங்கே போயிட்ட? கனகா வந்து மாடியில் காத்துட்டு இருக்கா. மேலே போனாள். ஒரு வார இதழை புரட்டியபடி உட்கார்ந்திருந்த கனகா அவளை பார்த்ததும் புத்தகத்தை டீப்பாயின் மேல் போட்டபடி கேட்டாள். லைப்ரரிக்கா போயிருந்த? இல்ல. பின்ன? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. எதுக்கு? நரேஷ் கொலை செய்யப்பட்டிருக்கலாம்னு அன்னைக்கு இன்ஸ்பெக்டர் வந்து சொல்லிட்டு போனார் இல்லையா? ஆமாம். இன்னைக்கு போய் கேட்டால் அந்த மாதிரி எதுவும் இல்லையாம். நரேஷ் செத்தது இயற்கையான மாரடைப்பினால் தானாம். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மாறிடுச்சாம். இதை இன்ஸ்பெக்டர் சொன்னாரா? ஆமாம். நம்புற மாதிரி இல்லையே. எனக்கும் நம்பிக்கை வரல. ஜெயா கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தாள். நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கா போயிருந்த மீரா? ஆமாம். உன்னை போக வேண்டாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? எப்படி போகாமல் இருக்க முடியும்? நிறைய செத்து போனது எப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? 2 வாரத்துக்கு முந்தி நம்ம வீட்டுக்கு வந்து போன அதே இன்ஸ்பெக்டர் வேறு மாதிரி பேசுகிறார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை தப்பாக எழுதிட்டாங்களாம். அவங்க சொல்கிறது ஏன் உண்மையாக இருக்கக்கூடாது? என்னம்மா நீயும் இப்படி பேசுகிற? நான் ஸ்டேஷனுக்கு போனதுமே அந்த இன்ஸ்பெக்டருக்கு முகமே மாறி போயிடுச்சு. நான் கேட்ட கேள்விகளுக்கு அவரோட பதில்களே சரியில்லை. சரியோ தப்போ, நரேஷ் நமக்கு இல்லைன்னு ஆன பிறகு அதை பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? கீழே வேலைக்காரி எதற்காகவோ கூப்பிடும் சப்தம் கேட்டு ஜெயா கீழே இறங்கி போக மீரா கனகாவை ஏறிட்டாள். அந்த இன்ஸ்பெக்டர் நிச்சயமாய் பொய் சொல்லுறார். அப்படின்னு நீ நினைச்சால் ஒரு காரியம் பண்ணலாம். என்ன? இந்த கேஸை நீயும் நானும் ஒரு மூச்சா இறங்குறோம். காலேஜ் போயிட்டே வீட்டுக்கும் போலீஸுக்கும் தெரியாம கேஸை கிளறி உண்மையை வெளியே கொண்டு வர்றோம். நம்மால் முடியுமா? முயற்சி பண்ணினால் முடியாதது எதுவுமே இல்லை. அத்தியாயம் 7. மறுநாள் காலை 10 மணி. காலேஜை கட்டடித்துவிட்டு ஒரு ஆட்டோ பிடித்தார்கள் மீராவும் கனகாவும். கிண்டி பார்க். ஆட்டோ வேகம் பிடித்து வீறிட்டது. கனகா கேட்டாள், உனக்கு நிச்சயமா தெரியுமா மீரா? தெரியும். கிண்டி பார்க்குக்கு எதிரே தாய்நாடு ஸ்னேக் பார் வச்சு நடத்திட்டு இருக்கிற அந்த கல்யாண் நரேஷ் கூட படித்தவர். வேலை எதுவும் கிடைக்காததுனாலே ஸ்னேக் பார் வச்சுக்கிட்டு நடத்திக்கிட்டு வர்றார். ஒரு தடவை நானும் நரேஷும் அந்த பாரில் பப்ஸ் சாப்பிட்டோம். எப்போன்னு சொல்ல முடியுமா? ஒரு வருஷம் இருக்கும். பார்க்கலாம் கடை இருக்கா இல்லையான்னு. 20 நிமிஷ பயணம். ஆட்டோ கிண்டி பார்க் தொட்டது. அப்படி ஓரமாய் நிறுத்திக்கப்பா. ஆட்டோ ஒதுங்கி நிற்க மீராவும் கனகாவும் இறங்கினார்கள். தாய்நாடு ஸ்னேக் பார் பெரிய போர்டோடு தெரிந்தது. கடை இருக்கு மீரா. போனார்கள். இளைஞர்கள் கும்பல் நின்று பிஸ்கட்டுகளை கொறித்து காஃபி டம்ளர்களோடு தெரிய பக்கவாட்டு வானலியில் சமோசா பொரிந்து கொண்டிருந்தது. பாருக்குள்ளே 4-5 இளைஞர்கள். இதில் யார் கல்யாண்? அந்த ப்ளூ ஷர்ட். பக்கமாய் போனார்கள். மிஸ்டர் கல்யாண். யாருக்கோ சில்லறை கொடுத்து கொண்டிருந்த கல்யாண் சட்டென்று திரும்பினான். மீராவை பார்வையில் வாங்கியதும் லேசாய் திகைத்தான். நீங்க? என் பேர் மீரா. உங்கள் ஃப்ரெண்ட் கம் காலேஜ் மேட் நரேஷோட ஒரு வருஷத்துக்கு முந்தி இந்த இடத்துல உங்களை பார்த்துருக்கிறேன். டு யூ ரிமெம்பர் மீ? எஸ், ஞாபகம் வருது என்றவன் கும்பலில் பார்வையை போட்டு தேடினான். நரேஷ் வரல? நானும் என் ஃப்ரெண்டும் மட்டும்தான் வந்திருக்கோம். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கல்யாண் உடனே ஸ்னேக் பாரை விட்டு வெளியே வந்தான். கும்பலை விட்டு ஒதுங்கினார்கள். என்ன விஷயம்? முதல்ல உங்களுக்கு ஒரு வருத்தமான செய்தி. நரேஷ் இப்போ உயிரோடு இல்லை. என்ன? கல்யாணின் கண்களில் பாவைகள் அப்படியே நிற்க உதடுகள் மட்டும் அதிர்ச்சியாய் அசைந்தது. எப்படி? எத்தனை நாளாச்சு? மீரா நடந்தவற்றை கரகரக்கிற குரலோடு சொல்லி முடிக்க கல்யாண் பெருமூச்சொன்றை விட்டபடி 2 கைகளாலும் தன் முகத்தை வலித்து விட்டு கொண்டான். பிறகு மெல்லிய குரலில் கேட்டான், இப்போ உங்க சந்தேகம் நரேஷ் மரணம் இயற்கையானதா இல்லையானதா என்பதுதான். ஆமா, போலீஸ் நரேஷ் மரண விஷயத்தில் எதையோ மறைக்க பார்க்குறாங்க. அதை வெளியே கொண்டு வரத்தான் நானும் என் ஃப்ரெண்ட் கனகாவும் கிளம்பி இருக்கோம். முதல் காரியமாக உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு ஒரு தகவல் தேவைப்படுது. என்ன தகவல்? நரேஷை வரவேற்க நான் ஏர்போர்ட் போன போது அவர் ஏர்போர்ட் லவுஞ்சில் இல்லை. அந்த பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுக்கு போயிருக்கிறார். அந்த காம்ப்ளெக்ஸில் தண்டாயுதபாணி என்கிற ஃப்ரெண்டே பார்த்துருக்கிறார். அந்த தண்டாயுதபாணி அவரோட காலேஜ் மேட்னு சொன்னார். நீங்களும் நரேஷும் காலேஜ் மேட். ஸோ அந்த தண்டாயுதபாணியை உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அவரோட அட்ரஸ் எங்களுக்கு வேணும். கல்யாண் தன் நெற்றியை கீறிக்கொண்டான். பேர் என்ன சொன்னீங்கள்? தண்டாயுதபாணி. கல்யாண் யோசித்து விட்டு தலையாட்டினான். இந்த பேரில் காலேஜ் மேட் யாரும் கிடையாதே. கனகா குறுக்கிட்டு சொன்னாள். அந்த தண்டாயுதபாணியை காலேஜில் 7 o'clock தான் கூப்பிடுவார்களாம். அதாவது பிளேடுன்னு அர்த்தம். கல்யாண் கேட்டான், இப்படி சொன்னது நரேஷா?
ஆமாம், ஆச்சரியமா இருக்கே. தண்டாயுத பாணிங்கிற பேரில் எந்த காலேஜ் மேட்டும் கிடையாது. 7 o'clockன்னு கேலியா நாங்கள் யாரையும் கூப்பிடுறதும் கிடையாது. அப்படின்னா நரேஷ் சொன்னது பொய். கண்டிப்பா. எதுக்காக பொய் சொல்லணும்? கல்யாண் சொன்னான். மிஸ் மீரா, என் மனசுக்குள்ளே ஒரு சின்ன சந்தேகம். என்ன? ஏர்போர்ட் லவுஞ்சில் இருக்க வேண்டிய நரேஷ் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுக்கு போனது நிஜமாகவே ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணத்தானா? யூ மீன் வேறு ஏதாவது காரணத்துக்காக போயிருக்கணும். யாரையாவது மீட் பண்ண கூட இருக்கலாம். ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த காம்ப்ளெக்ஸோட பேர் என்ன? டெய்லி நீட்ஸ் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ். யூ டூ ஒன் திங் மிஸ் மீரா. சொல்லுங்க. கல்யாண் சொல்ல மீராவும் கனகாவும் கவனமாய் செவிமடுத்து தலையாட்டினார்கள். அத்தியாயம் 8. டெய்லி நீட்ஸ் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் அந்த முற்பகல் வேளையில் கும்பலின்றி சோம்பலித்து திரிந்தது. மீராவும் கனகாவும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் பிரதான வாசலில் நெருங்கி இருந்த ரிசப்ஷனிஸ்ட் கவுண்டரை நெருங்கினார்கள். எக்ஸ்கியூஸ் மீ. கவுண்டரில் இருந்த பெண் நிமிர்ந்தாள். எஸ். கார்மெண்ட் செக்ஷன் எந்த மாடி? 4th floor. தேங்க்யூ என்று சொன்ன மீரா சுற்றும் முற்றும் ஒரு தடவை பார்த்து கொண்டு தன் கைப்பையை திறந்து நரேஷின் போஸ்ட்கார்ட் சைஸ் ஃபோட்டோவை எடுத்தாள். உங்களால் ஒரு உதவியாகணும். என்ன? கடந்த 2 வாரத்துக்கு முந்தி வியாழக்கிழமை காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளே இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவரை இந்த காம்ப்ளெக்ஸுக்குள் பார்த்தீர்களா? ஃபோட்டோவை காட்டினாள். அந்த பெண் மிரட்சியாய் ஃபோட்டோவை பார்த்துவிட்டு தலையாட்டினாள். பார்த்ததாய் ஞாபகம் இல்லை. இது 24 மணி நேரமும் ஷிஃப்ட் முறையில் இயங்குகிற காம்ப்ளெக்ஸ் தானே? ஆமாம். காலையில் 6 மணியிலிருந்து உங்களுக்கு டியூட்டி இருந்ததா? ஆமாம். ஃபோட்டோவில் இருக்கிற இந்த நபர் உங்கள் பார்வையில் படல? இல்லை. மீராவும் கனகாவும் நகர்ந்தார்கள். 4-5 செஷன்களில் விசாரித்த பின் காஸ்மெட்டிக்ஸ் செஷனுக்கு வந்தார்கள். கேஷ் கவுண்டரில் இருந்த ஒரு பெண் இவர்களை பார்த்ததும் எஸ் என்றாள். ஒரு இன்ஃபர்மேஷன். மீரா ஃபோட்டோவை எடுத்தாள். என்ன? 2 வாரத்துக்கு முந்தி இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவர் இந்த காம்ப்ளெக்ஸுக்கு வந்திருக்கிறார். இவரை நீங்கள் பார்த்தீர்களா? அந்த பெண் வாங்கி பார்த்துவிட்டு தாடையை மெல்ல தேய்த்தாள். பார்த்த மாதிரி இருக்கே. மீரா பரபரத்தாள். எங்கே பார்த்தீங்க? காம்ப்ளெக்ஸ் ரெஸ்டாரண்ட்டில் பார்த்த மாதிரி ஞாபகம். நடிகர் அரவிந்த் சாமி மாதிரி அழகா இருக்காரேன்னு நான் கூட நினைச்சேன். அவர் கூட வேற யாராவது இருந்தாங்களா? எதுக்காக இதையெல்லாம் கேட்குறீங்க? யார் இவர்? எங்களுக்கு வேண்டியவர். இப்போ காணாம போயிட்டார். அவரை தேடுற முயற்சியில் ஈடுபட்டு கொண்டு இருக்கோம். அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்டில் இவர் கூட யார் இருந்தாங்கன்னு சொல்ல முடியுமா? இவரோடு ஒரு பெண் இருந்தாள். மீரா திடுக்கிட்டாள். பெண்ணா? ஆமாம். 2 பேரும் ஒரு மேஜையில் பக்கம் பக்கமாய் உட்கார்ந்து காஃபி குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நீங்க நல்லா பார்த்தீங்களா? அவள் புன்னகைத்தாள். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் தெரியாதா என்ன? மீராவும் கனகாவும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டார்கள். மீரா அந்த பெண்ணிடம் கேட்டாள். இவரோடு உட்கார்ந்து காஃபி சாப்பிட்ட பெண் எப்படி இருந்தாள்னு சொல்ல முடியுமா? சாரி, சரியா கவனிக்கல. இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவரை மட்டும்தான் நான் குறிப்பாக பார்த்ததுக்கு காரணம் அவர் நடிகர் அரவிந்த் சாமி மாதிரி இருந்தது தான். ரெஸ்டாரண்ட்டில் எவ்வளவு நேரம் இருந்தாங்க? தெரியல. நான் காஃபி சாப்பிட்டதும் என்னோட செஷனுக்கு வந்துட்டேன். அந்த பெண் சேலையா சல்வார் கமிஷா? அவள் யோசித்து சேலை என்றாள். அத்தியாயம் 9. இன்ஸ்பெக்டர் சேகர் கிருஷ்ணா தனக்கு முன்னால் உட்கார்ந்திருந்த மீராவையும் கனகாவையும் ஒரு புன்னகையோடு பார்த்தபடி கேட்டார். 2 பேரும் காம்ப்ளெக்ஸுக்கு போய் விசாரிச்சுட்டு வந்திருக்கீங்க? ஆமாம் சார். காஸ்மெட்டிக் செஷனில் இருக்கிற அந்த பெண் நரேஷையும் இன்னொரு பெண்ணையும் ரெஸ்டாரண்ட்டில் வச்சு பார்த்துருக்கா? ஆமாம். அப்படின்னா நரேஷ் தண்டாயுத பாணின்னு ஒரு ஃப்ரெண்டை பார்த்ததாய் சொன்னது பொய். ஆமாம் சார். அது மட்டும் இல்லை, எனக்கு திங்ஸ் வாங்கிட்டு வரத்தான் காம்ப்ளெக்ஸுக்கு போனதாய் நரேஷ் சொன்னதும் பொய். அந்த பொண்ணும் அவரும் சந்திச்சு பேசுறதுக்காகத்தான் காம்ப்ளெக்ஸ் போயிருக்காங்க. நரேஷ் எதுக்காக பொய் சொன்னாருன்னு தெரியலை. சேகர் கிருஷ்ணா பெரிதாய் புன்னகைத்தார். பெண்கள் விஷயத்தில் ஆண்கள் பொய் பேசத்தான் செய்வாங்க. என் நரேஷ் அப்படிப்பட்டவர் இல்லை. பின்னே எதுக்காக பொய் சொன்னார்? ஏதோ காரணம் இருக்கு சார். நரேஷோட திடீர் மரணத்துக்கும் அந்த பெண்ணுக்கும் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருக்கணும். அதாவது கொலைன்னு சொல்றீங்க? ஆமாம். அது கொலை இல்லை, இயற்கையான மாரடைப்பு. டாக்டர்களின் பிஎம் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்களே சார். ஒரு ஆரோக்கியமான இளைஞருக்கு திடீரென மாரடைப்பு எப்படி வரும்? இந்த காலத்தில் யாருக்கும் எந்த நேரத்திலும் மாரடைப்பு வரலாம்னு டாக்டர்கள் சொல்கிறாங்களே. நோ,
டாக்டர்களோட ஸ்டேட்மெண்ட்டை விட்டு விலகி நின்று இந்த கேஸை நீங்கள் பார்க்கணும். காம்ப்ளெக்ஸ் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே நரேஷோடு உட்கார்ந்து காஃபி சாப்பிட்ட பெண் யாருங்கிறதை கண்டுபிடிச்சிட்டா நரேஷோட மரணம் எப்படிங்கிற கேள்விக்கு பதில் கிடைச்சிடும். சேகர் கிருஷ்ணா சிரித்தார். இதோ பாருங்க மீரா, இதெல்லாம் வீண் வேலை. என்ன நடந்திருக்குங்கிறதை நான் சொல்கிறேன். நரேஷ் ஏர்போர்ட் லவுஞ்சில் உங்களுக்காக காத்துட்டு இருந்திருப்பார். அந்த நேரத்தில் அவருக்கு தெரிஞ்ச பெண் எவளாவது வந்திருக்கலாம். அந்த கார் ஏர்போர்ட்டுக்கு வர்றதுக்குள்ளே 2 பேரும் காஃபி சாப்பிட்டு வர பக்கத்தில் இருக்கிற காம்ப்ளெக்ஸுக்கு போயிருக்கலாம். இது ஒரு பெண் சம்பந்தப்பட்ட விஷயம்ங்கிறதுனால நரேஷ் உங்ககிட்ட அந்த விஷயத்தை மறைச்சிருக்கலாம். ஒருவேளை அந்த பெண்ணுக்கும் அவருக்கும் நடுவில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். நரேஷ் என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டார். அவர் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பொய் சொல்லியிருக்காரே. காம்ப்ளெக்ஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ஒரு பெண்ணோடு பேசிட்டு வந்ததை உங்ககிட்ட இருந்து எதுக்காக மறைக்கணும்? அந்த பெண் யாருங்கிறதை கண்டுபிடிச்சால் உண்மை தெரியும் சார். அதுக்கான இன்வெஸ்டிகேஷனை மறுபடியும் நீங்கள் ஆரம்பிக்கணும். சேகர் கிருஷ்ணா தன் 2 கைகளையும் பின்னந்தலைக்கு கோர்த்து கொட்டாவி விட்டபடி சொன்னார். சரி, உங்கள் ஆசையை கெடுப்பானேன். ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க. கேஸை மறுபடி ஓப்பன் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கின்றேன். மீரா கம்ப்ளைண்ட் எழுத ஆரம்பித்தாள். அத்தியாயம் 10. டாக்டர் குணசேகர் எங்கோ புறப்பட்டு போகும் அவசரத்தில் இருந்தபோது மீராவும் கனகாவும் அவருடைய அறையில் சந்தித்தார்கள். டாக்டர், ஒரு 5 நிமிஷம் உங்ககிட்ட பேசணும். அவர் நாட்காலிகளை காட்டினார். உட்காருங்க. உட்கார்ந்ததும் மீரா பேச்சை ஆரம்பித்தாள். டாக்டர், நரேஷோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணினது நீங்க தானே? ஆமாம். நரேஷுக்கு ஏற்பட்டது இயற்கையான மாரடைப்பா இல்லை உண்டாக்கப்பட்ட மாரடைப்பா? இயற்கையான மாரடைப்பு தான். முதல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நரேஷுக்கு ஏற்பட்டது இயற்கையான மாரடைப்பு இல்லை உண்டாக்கப்பட்ட மாரடைப்புன்னு மென்ஷன் பண்ணிட்டு அப்புறம் அதை ஏன் இல்லைங்கணும்? நரேஷோட இரத்த ஓட்டத்தில் ஏதோ ஒரு கெமிக்கல் கலந்திருக்கணும்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட நீங்க சொல்லியிருக்கீங்க. எஸ், அப்படி சொன்னது தப்பு தான். கெமிக்கல்ஸ் ரிப்போர்ட் ஒன்னால் நரேஷோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டோட லேபுக்கு அனுப்பியிருந்தேன். லேபில் விஷம் சாப்பிட்ட ஒருத்தரோட ரிப்போர்ட்டை நரேஷின் பிஎம் ரிப்போர்ட்டோடு சேர்த்து அனுப்பிட்டாங்க. அந்த ரிப்போர்ட்டை வச்சு நரேஷோட மாரடைப்பு இயற்கையான மாரடைப்பாக இருக்காது, உண்டாக்கப்பட்ட மாரடைப்பாகத்தான் இருக்கணும்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டேன். 2 நாள் கழிச்சு தான் லேப் மெடிக்கல் ரிப்போர்ட் மாறிப்போன விஷயம் தெரிந்தது. உடனடியால் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லிட்டேன். டாக்டர், நரேஷ் கொலை செய்யப்பட்டிருக்கலாம்ங்கிறது எங்க கணிப்பு. போலீஸ் சொன்னபடி கேட்டு ரிப்போர்ட்டை நீங்க மாற்றி எழுதி கொடுத்துட்டீங்க. டாக்டரின் முகம் சிவந்தது. வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? நான் எதுக்காக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை மாற்றி எழுதி கொடுக்கணும்? ஐ ஹாவ் டன் மை டியூட்டி. மீரா புன்னகைத்தாள். டோன்ட் கெட் ஆங்க்ரி டாக்டர். நரேஷோட மாரடைப்பு இயற்கையானதாக இருக்க முடியாதுங்கிறதுக்கு சில சம்பவங்கள் கைவசம் இருக்கு. எதுவோ இருந்துட்டு போகட்டும், அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. டாக்டர், உண்மைகள் என்னைக்குமே உறங்கி போனதாய் சரித்திரம் இல்லை. நரேஷ் மரணம் சம்பந்தமாய் உங்களை இப்படித்தான் பிஎம் ரிப்போர்ட் தரணும்னு வெளியே இருந்து யாராவது வற்புறுத்தினாங்களா? யாரும் என்னை வற்புறுத்தவில்லை. பொய். யாரோ வற்புறுத்தி இருக்காங்க. 2 பேரும் ஒரு காரியம் பண்ணுறீங்களா? என்ன? கெட் அவுட். டாக்டர், கெட் அவுட். டாக்டர் குணசேகர் கோபத்தோடு மேஜையை ஓங்கி குத்த பேப்பர் வெயிட்டும் பென் ஸ்டாண்டும் 1 அடி உயரத்துக்கு எகிறின. கனகாவும் மீராவும் எழுந்து வெளியே வந்தார்கள். என்ன மீரா, டாக்டர் கிட்டத்தட்ட குறைக்கவே ஆரம்பிச்சிட்டார். உண்மையை குத்தி காட்டினோம் இல்லையா? ரத்தத்திலே டெம்பரேச்சர் ஏறிடுச்சு. எல்லாரும் பேசி வச்சுக்கிட்ட மாதிரி செயல்படுறாங்க. இன்ஸ்பெக்டர் சேகர் கிருஷ்ணா என்னடான்னா கம்ப்ளைண்ட்டை வாங்கி வச்சுட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறேன் பேர்வழின்னு நாட்களை கடத்திக்கிட்டு இருக்கார். டாக்டர்கிட்ட இருந்து விஷயம் ஏதாவது கசியுமான்னு பார்த்தா அவர் குறைக்கிறார். நரேஷ் மரணத்தை பற்றி உண்மைகள் வெளியே வரணும்னா நாம் உடனடியாக ஒரு காரியம் பண்ணியாகணும் மீரா. என்ன? மும்பை புறப்பட்டு போகணும். மும்பைக்கா? எதுக்கு? நரேஷ் வேலை பார்த்த கம்பெனியில் இருந்து நம்ம இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பித்தோம்னா விஷயம் ஏதாவது பிடிபடலாம். மும்பைக்கு போகிறோம்னு சொன்னால் அம்மா விடமாட்டாளே. மும்பைக்குன்னு நீ ஏன் சொல்கிற? பின்ன கொடைக்கானலில் எங்களுக்கு ஒரு பங்களா இருக்குல்ல? ஆமாம், நீயும் நானும் வாரம் 10 நாள் அங்கே தங்க போகிறதா சொல்லிடு. காரணம் கேட்டால் நரேஷோட மரணத்தால் மனசு சரியில்லைன்னு சொல்லிடு. கொடைக்கானல் போகிறதா போக்கு காட்டி விட்டு மும்பைக்கு போயிடுவோம். அம்மா கண்டுபிடிச்சிட்டா? கண்டுபிடிக்கிறதுக்கு
வாரத்துக்குள்ளே மும்பையிலிருந்து திரும்பி விடுவோம். உங்கள் வீட்டில் ஏதாவது சொல்ல மாட்டாங்களா? ஒன்னையும் சொல்ல மாட்டாங்க. நீ ரெடின்னா நான் ரெடி. இன்ஸ்பெக்டர் சேகர் கிருஷ்ணா நரேஷ் கேஸில் ஒரு துரும்பை கூட கிள்ளி போறதில்லை. டாக்டர் குணசேகரன் கிட்ட இன்னொரு தடவை போனா அவர் வெறிநாயா மாறி கடிச்சு குதறிடுவார். உண்மைகளை கண்டுபிடிக்கணும்னா நானும் நீயும் மும்பைக்கு போய்த்தான் ஆகணும். நீ வேண்டாம், எதுக்கு ரிஸ்க்குன்னு நினைச்சால் வேண்டாம். என்ன யோசிக்கிற? சரி, போகலாம். உங்கள் அம்மாவோட சம்மதத்தை வாங்கி விட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. ஃப்ளைட் டிக்கெட்டிற்கு ஏற்பாடு பண்ணுறேன். அத்தியாயம் 11. டெலிஃபோன் அடித்ததும் கனகா ரிசீவரை எடுத்தாள். ஹலோ கனகா, நான் மீரா. என்னடி வீட்டில் சொன்னியா? சொன்னேன். ரிசல்ட்? ரொம்ப நேரம் பேசினதுக்கு அப்புறம் அம்மா ஓகே சொல்லிட்டாங்க. கண்டிஷன், ஒரு வாரத்துக்குள்ளே திரும்பிடணுமா? திரும்பிட்டா போச்சு. உன் வீட்டில் பச்சை கொடி காட்டிட்டாங்க. நாம் என்னைக்கு கிளம்புறோம்? நாளைக்கே. ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். கனகா, எனக்கு என்னமோ மனசுக்குள்ளே திக் திக்குன்னு இருக்கு. எதுக்கு திக் திக்? முன்னே பின்னே தெரியாத ஊரில் போய் நான் இருக்கேண்டி, உனக்கு என்ன பயம்? உங்கள் அம்மா இப்போ வீட்டில் இருக்காங்களா, வெளியே போயிருக்காங்களா? பக்கத்து வீட்டுக்கு போயிருக்காங்க. அதான் உனக்கு ஃபோன் பண்ணினேன். கொடைக்கானல்னு போய் சொல்லிட்டு மும்பை போகிறோமேனு உதறலாக இருக்கு. கண்டுபிடிச்சாட்டா என்ன? உண்மையை சொல்லி ஒத்துக்க வேண்டியதுதான். இதோ பார்மீரா, நரேஷ் மரணம் பற்றின உண்மைகள் வெளியே வரணும்னா நாம் மும்பைக்கு போய்த்தான் ஆகணும். மும்பையில் போய் எங்கே தங்குறது? நம்மை மாதிரியான வெளியூர் பெண்கள் தங்குறதுக்காகவே YWCA 2-3 விடுதிகளை கட்டி வச்சிருக்காங்க. இங்கே இருக்கின்ற YWCA செக்ரட்டரி அனிதா எனக்கு பேட்மிண்டன் கிளப் தோஸ்த். அவகிட்ட லெட்டர் வாங்கிக்கலாம். நீ மூட்டையை கட்ட ஆரம்பி. நான் ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு உன்னை வந்து சாயந்திரத்துக்குள்ளே பார்க்கின்றேன். சரி. மீரா கலக்கமாய் ரிசீவரை வைத்தாள். அத்தியாயம் 12. அடுத்த நாள் சாயந்தரம் 5 மணிக்கெல்லாம் ஃப்ளைட்டில் பயணித்து மும்பை மண்ணை மிதித்து விட்டார்கள் கனகாவும் மீராவும். அனிதா கொடுத்திருந்த லெட்டரை உடனடியாய் தாதாரில் இருந்த YWCAவில் தங்க இடம் கொடுத்தது. குளித்துவிட்டு உடனே லால்சந்த் மார்க்விலே பார்லையில் இருந்த ஷல்மா கியர்ஸ் கட்டிடத்திற்கு ஒரு டாக்ஸி பிடித்து போய் சேர்ந்தபோது பிரமித்தார்கள். ஷல்மா கியர்ஸ் 14 மாடிகளோடு கிண்ணென்று நின்றிருந்தது. வாசலில் இருந்த செக்ரட்டரி சென்ட்ரி ஆட்கள் ஏதோ இராணுவ அதிகாரிகள் போன்ற தோரணையில் தெரிந்தார்கள். கனகாவையும் மீராவையும் உடனடியாய் உள்ளே போக விடாமல் கேள்விகளால் துளைத்தார்கள். இவர்களுக்கு இந்தி தெரியாததால் ஆங்கிலத்தில் பேசினார்கள். யாரை பார்க்க வேண்டும்? கம்பெனியில் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர். என்ன விஷயமாய்? சென்னைக்கு வந்து மாரடைப்பால் இறந்து போன நரேஷை பற்றி பேச வேண்டும். அவரை நான் கல்யாணம் செய்து கொள்ள இருந்த பெண். அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கின்றீர்களா? இல்லை. சென்ட்ரியால் பக்கத்தில் இருந்த கண்ணாடி அறைக்குள் நுழைந்து இன்டர்காமில் யாருடனோ ஒரு நிமிஷ நேரம் பேசிவிட்டு வந்தான். நீங்கள் உள்ளே போகலாம். டைம் ஆஃபீஸ் வரும். அங்கே 5 நிமிஷம் காத்திருங்கள். நீங்கள் பார்க்க வேண்டிய நபரிடம் கூட்டிக் கொண்டு போவார்கள். கனகாவும் மீராவும் உள்ளே போனார்கள். ஒரு பெரிய லானை தாண்டியதுமே டைம் ஆஃபீஸ் வந்தது. கண்ணாடி பூத்துக்குள் உட்கார்ந்திருந்த ஒரு ஆள் விசிட்டர்ஸ் ஸ்லிப்பில் 2 பேர்களை பற்றிய விவரங்களை குறித்து கொண்டு வலது கை பக்கமாய் கை காட்டினான். விசிட்டர்ஸ் ஹால் தெரிந்தது. அங்கே போய் உட்காருங்கள். போய் உட்கார்ந்தார்கள். சென்ட்ரலைஸ்ட் ஏசி செய்யப்பட்ட ஹால் குளிர்ச்சியாய் இருந்தது. சோஃபாக்களில் போய் உட்கார்ந்தார்கள். நரேஷ் வேலை பார்த்த கம்பெனி இவ்வளவு பந்தாவா இருக்கு? ஷல்மா கியர்ஸ் ரெப்யூட்டட் கம்பெனி ஆச்சே. 5 நிமிஷம் கழித்திருக்கும். ஒரு பெண் பக்கத்தில் வந்து நின்றாள். ஆங்கிலத்தில் கேட்டாள். நீங்கள் மிஸ் மீரா அண்ட் கனகா? ஆமாம். பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸரை பார்க்க வந்திருக்கிறீர்களா? ஆமாம். ப்ளீஸ் கம் வித் மீ. கூட்டிக் கொண்டு போனார்கள். ஒரு சிற்பம் போல் நடந்த அவள் வழியில் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. லிஃப்டில் ஏறி 3வது மாடிக்கு போனவள் சாத்தப்பட்டிருந்த ஒரு கதவுக்கு முன்பாய் நின்றாள். PRO உள்ளே இருக்கார். போங்க. பேச வேண்டிய விஷயத்தை 10 நிமிஷத்துக்குள்ளே பேசிவிட்டு வந்துவிடணும். அதுக்கப்புறம் அவருக்கு வேறு அப்பாயின்மெண்ட் இருக்கு. தலையாட்டி விட்டு உள்ளே போனார்கள். நடுத்தர வயதில் PRO ஃபுல் சூட்டில் உட்கார்ந்திருந்தார். நரே கிராஃப். முகத்தில் தமிழ் கலை. வாங்க. நாட்காலிகளை காட்டினார். உட்கார்ந்தார்கள். 2 பேரில் நரேஷை கல்யாணம் பண்ணிக்க இருந்தது யாரு? நான் தான் சார். உன் பேரு? மீரா. நீ? கனகா. கனகா தலையாட்டினாள்.
ஆமாம் சார். சரி, மெட்ராஸிலிருந்து மும்பைக்கு என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சார், நரேஷோட மரணத்தில் சில சந்தேகங்கள். அதை தெளிவுபடுத்தத்தான் வந்திருக்கின்றோம். என்ன சந்தேகங்கள்? மீரா எல்லாவற்றையும் சொன்னாள். பிஆர்ஓ பேப்பர் வெயிட்டை உருட்டியபடி செவிமடுத்து விட்டு கேட்டார். போலீஸ் சொன்னதுல உங்க 2 பேருக்கும் நம்பிக்கை இல்லை. இல்லை சார். போலீஸ் விஷயத்தை எந்த காரணத்துக்காகவோ மறைக்கிறாங்க. கேஸை ஃபர்தரா இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. காம்ப்ளெக்ஸ் ரெஸ்டாரண்ட்டில் நரேஷோட உட்கார்ந்து காஃபி சாப்பிட்ட பெண் யாருன்னு தெரியல. அந்த பெண் யாருன்னு கண்டுபிடிக்க சொன்னா போலீஸ் அதை காதுலேயே போட்டுக்கல. பிஆர்ஓ சற்றே நிமிர்ந்து உட்கார்ந்தார். இந்த கம்பெனியில் மார்க்கெட்டிங் ஆஃபீஸராக இருந்த நரேஷ் சிறந்த திறமைசாலி. ஷல்மா கியர்ஸ் மார்க்கெட்டிங் நல்ல விற்பனையோடு இருப்பதற்கு காரணம் அவர்தான். ஷல்மா கியர்ஸ் இந்தியா பூராவும் நிறைய போட்டி கம்பெனிகள் உண்டு. அந்த கம்பெனியைச் சேர்ந்த யாராவது ஒருத்தர் நரேஷை தீர்த்து கட்ட ஏற்பாடு பண்ணி இருக்கலாம். விஷயம் வெளியே வராமல் இருக்கிறதுக்காக போலீஸுக்கும் டாக்டருக்கும் பணத்தை கொடுத்து வாயை சாத்தி இருக்கலாம். யார் அப்படி பண்ணியிருப்பாங்கன்னு உங்களால் சொல்ல முடியுமா சார்? அதை எப்படி சொல்ல முடியும்? கியர்ஸ் தயாரிக்கிற கம்பெனிகள் இந்தியாவில் எவ்வளவோ இருக்கு. எல்லாமே பெரிய பெரிய கம்பெனிகள். அந்த கம்பெனிகளுக்கு மேனேஜிங் டைரக்டராக இருக்கிற ஒவ்வொரு ஆளும் ஒரு மில்லியனர். பணத்தையும் அரசியல் செல்வாக்கையும் பக்கபலமாய் வச்சுக்கிட்டு எவ்வளவோ அக்கிரகங்களை பண்ணிக்கிட்டு தான் வர்றாங்க. நரேஷ் கொல்லப்படுறதும் அந்த வகையைச் சேர்ந்ததான். மீரா கேட்டாள். உங்கள் கம்பெனி மூலமாக இதுக்கு நடவடிக்கை எடுக்க முடியாதா சார்? எடுக்க முடியும். ஆனால் ஆதாரம் வேணுமே. கையில் எந்த ஆதாரமும் இல்லாமல் வெறுமே சந்தேகத்தை மட்டும் அடிப்படையாக வச்சுக்கிட்டு எந்த கம்பெனி மேலேயும் குற்றம் சாட்ட முடியாதே. அப்படின்னா இதுக்கு என்னதான் வழி? ஒரு வழியும் இல்லை. சம்பவத்தை ஜீரணம் பண்ணிக்க வேண்டியதுதான். இந்த விஷயத்திலே ஆர்வம் காட்டுற எதிரிகளுக்கு தெரிஞ்சால் நம்ம உயிருக்கு கூட ஆபத்து வரலாம். என்னோட உயிரை பற்றி நான் கவலைப்படலை சார். நரேஷ் மரணத்துக்கு காரணமானவர்களை கண்டுபிடிச்சே ஆகணும். பிஆர்ஓ புன்னகைத்தார். எதிரிகள் யாருன்னே தெரியாத நிலைமையில் நம்மாலே என்ன பண்ண முடியும்? சார், உங்கள் கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர் மனசு வச்சால் எதிரிகளை கண்டுபிடிக்க முடியும். எம்டி இப்போ வெளிநாட்டிலே இருக்கார். இந்தியா திரும்ப 2 மாதம் ஆகும். கம்பெனிக்கு இப்போ இன்சார்ஜ் யார் சார்? ஜிஎம். அவர் நடவடிக்கை எடுக்கலாமே. He is not interested in this matter. அவரை நீங்கள் பார்க்க விரும்பினாலும் அப்பாயின்மெண்ட் கிடைக்காது. சார், நாம் ஏதாவது பண்ணி ஆகணும். நரேஷ் ரொம்பவும் சாமர்த்தியமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு திறமையான ஆஃபீஸரை உங்கள் கம்பெனி இழந்திருக்கு. எனக்கு கணவராக வர இருந்த ஒரு நல்ல மனிதரை நான் இழந்திருக்கிறேன். இந்த நஷ்டத்தை ஏற்படுத்தினவர்களை நாம் சட்டப்படி தண்டிக்க வேண்டாமா? ஜிஎம் ஒரு வாரத்துக்கு ரொம்ப பிஸி. பம்பாயில் இருக்க மாட்டார். டெல்லியில் ஒரு இன்டெக் எக்ஸிபிஷன். அதை அவர் அட்டென்ட் பண்ணணும். நேரம் கிடைக்கும் போது நான் அவர்கிட்ட நரேஷ் விவகாரத்தை பேசி பார்க்கின்றேன். சொன்னவர் தன் இடது கை மணிக்கட்டை உயர்த்தி வாட்சை பார்த்தார். எனக்கு முக்கியமான வேறொரு அப்பாயின்மெண்ட் இருக்கு சார். ஜிஎம் கிட்ட பேசி பார்க்கிறேன். ஜிஎம் கிட்ட சொன்னாலும் அவர் எம்டி கிட்ட பேசணும். சார், நாங்கள் மறுபடியும் உங்களை எப்போ பார்க்கலாம்? ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போங்க. நானே கண்டாக்ட் பண்ணுறேன். சார், நாங்கள் பம்பாயில் ரொம்ப நாள் தங்கி இருக்க முடியாது. ஒரு வாரத்தில் மெட்ராஸ் கிளம்பிடுவோம். அதுக்குள்ளே நீங்கள் ஏதாவது ஏற்பாடு பண்ணினால் பரவாயில்லை. ஜிஎம் கிட்ட பேசி பார்த்துட்டு தான் என்னால் எதுவும் சொல்ல முடியும். பம்பாயில் நீங்கள் எங்கே தங்கி இருக்கிறீர்கள்? YWCA ஹாஸ்டலில். ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போங்க. நம்பரை கொடுத்து விட்டு வெளியே வந்தார்கள். கனகா சலித்து கொண்டாள். என்ன மீரா, இவ்வளவு பெரிய கம்பெனியில் இப்படி பொறுப்பில்லாமல் பேசுகிறாங்க. நரேஷோட மரணத்தை பற்றி யாரும் கவலைப்பட்ட மாதிரியே தெரியல. இவங்களுக்கு என்ன, ஒரு நரேஷ் போனால் ஒரு சுரேஷ் அந்த வேலையை பார்க்க போகிறான். பிஆர்ஓ பேசினதை கேட்டால் ஒரே எரிச்சலாக இருக்கு. அவர் இந்த விஷயத்தில் ஏதும் பண்ண போகிறதில்லை. ஜிஎம்ஐயும் நாம் பார்க்க முடியாது. பேசாமல் மெட்ராஸ் திரும்பிடுறது பெட்டர். எக்ஸ்கியூஸ் மீ. பின்பக்கம் அந்த ஆண் குரல் கேட்டு திரும்பினார்கள். ஒரு இளைஞன் நின்றிருந்தான். வெள்ளை பேண்ட், வெள்ளை ஷர்ட், நீல வண்ண டை, தலை கொள்ளாத கேசம், மோவாயில் ட்ரிம் செய்த தாடி, கண்ணாடி அணிந்திருந்தான். தமிழில் பேசினான். ஐ எம் ஹரிஹரன். ப்ரொடக்ஷன் செஷன் சீஃப் சூப்பர்வைசராக இருக்கிறேன். அவர்கள் இருவரும் அவனையே பார்க்க அந்த ஹரிஹரன் தொடர்ந்தான். சென்ட்ரி கேட் கிட்டேயே உங்களை பார்த்துட்டேன். சென்ட்ரி கிட்ட விசாரிச்சப்ப நீங்கள் 2 பேரும் மெட்ராஸ்லேருந்து வந்திருக்கிறதாகவும் அதுவும் நரேஷுக்கு வேண்டப்பட்டவர்கள் என்னும் கேள்விப்பட்டேன்.
ஆமாம், நரேஷோட மரணத்தை கேள்விப்பட்டதிலிருந்து நான் சரியா சாப்பிடல, தூங்கல. மெட்ராஸுக்கே வரணும்னு நினைச்சேன், லீவு கிடைக்கல. எனக்கும் தமிழ்நாடு தான் சொந்த ஊர். திருச்சிக்கு பக்கத்துல குளித்தலை. நான் இங்கே வேலைக்கு சேர்ந்து 3 மாசம்தான் ஆச்சு. தங்குறது பம்பாயில் வேறு எங்கேயும் இடம் கிடைக்காததுனால நரேஷ் குவார்ட்டர்ஸ்லேயே தங்கிட்டேன். மீரா நிமிர்ந்தாள். நீங்க நரேஷ் கூட தங்கியிருந்தீர்களா? ஆமாம். உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணுமே. பேசலாமே, வாங்க கேன்டீனுக்கு போயிடலாம். ஹரிஹரன் அவர்களை கூட்டிக் கொண்டு நடந்தான். மீரா கேட்டாள், நரேஷ் கூட குவார்ட்டர்ஸ் எத்தனை மாசமா தங்கி இருக்கிறதா சொன்னீங்க? 3 மாசமா. நரேஷ் உங்ககிட்ட ஃப்ரீயா பேசுவாரா? பேசுவார். அவரோட எதிரிகளை பத்தி உங்ககிட்ட எப்பவாவது சொல்லி இருக்காரா? இல்லை. கடந்த 1 மாசத்தில் அவரை தேடி குவார்ட்டர்ஸுக்கு யாராவது வந்திருக்காங்களா? நரேஷ் குவார்ட்டர்ஸில் அதிகம் தங்க மாட்டார். ஏன்? மெர்சி வீட்டுக்கு போயிடுவார். மீராவின் கண்கள் விரிந்தது. மெர்சியா? யார் அது? அது வந்து மெர்சி நரேஷுக்கு தாலி கட்டாத மனைவி. அத்தியாயம் 13. என்னது? மீரா பெரிதாய் திகைத்தாள். சாரி, நரேஷ் மெர்சி விவகாரம் வெளியே யாருக்கும் தெரியாது. நான் ஒரு தடவை அவங்க 2 பேரையும் ஜூஹு பீச்சில் பார்த்ததினாலே என்கிட்ட அந்த உண்மையை ஒத்துக்கிட்டார். கம்பெனியில் வேற யாருக்கும் தெரியாது. மீரா நிமிஷ நேரத்துக்கு உறைந்து போனாள். கனகா அதிர்ச்சியை ஜீரணித்து கொண்டு கேட்டாள், அந்த மெர்சி கிறிஸ்டியன் தானே? ஆமாம். அவளுக்கு வீடு எங்கே? ஓர்லியில். சரியான அட்ரஸ் தெரியுமா? சர்ச் ரோட்ல கிராஸ் அப்பார்ட்மெண்ட். ஃப்ளாட் நம்பர் தெரியல. 2 பேருக்கும் எத்தனை நாளாய் பழக்கம்? அது எனக்கு தெரியாது. மெர்சியோட ஃபேமிலியில் எத்தனை பேர்? அதுவும் எனக்கு தெரியாது. இப்போ மெர்சியை போய் பார்க்கலாமா? நானும் வரணுமா? ப்ளீஸ். பம்பாய் எங்களுக்கு புதுசு. ஒர்லி எந்த பக்கம் இருக்குன்னு கூட தெரியாது. லாங்குவேஜ் ப்ராப்ளம் வேறு. நீங்களும் கூட வந்தால் உதவியாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் இங்கே வெயிட் பண்ணுங்க. பெர்மிஷன் சொல்லிவிட்டு வந்துடுறேன். ஹரிஹரன் கிளம்பி போக மீராவும் கனகாவும் வராந்தா தூணோரமாய் நின்றார்கள். மீராவின் கண்கள் கலங்கி இருக்க கனகா அவளுடைய தோளை தொட்டாள். நரேஷா இப்படி? உன்னால் நம்ப முடியுதா மீரா? முடியலை. ஆனால் நம்ப வேண்டி இருக்கே. இப்படி ஒரு இல்லீகல் கண்டாக்டை இங்கே வச்சுக்கிட்டு உன்னை எப்படி காதலிச்சார்? மீரா கசப்பாய் புன்னகைத்தாள். ஜென்ஸ் ஆர் ஜென்ஸ். தனியாக வேறு ஊர்களில் இருக்கிற ஆண்களுக்கு வாய்ப்பும் சூழ்நிலையும் அமைஞ்சிட்டா மெர்சிகளிடம் மாட்டிக்க வேண்டியது தான். 5 நிமிஷங்கள் கனமான மௌனத்தில் கரைய ஹரிஹரன் திரும்பி வந்தான். போலாமா? கிளம்பினார்கள். அத்தியாயம் 14. ஓர்லி. டாக்ஸி சர்ச் ரோட்டின் போக்குவரத்தில் கலந்து கிரஸ்ட் அப்பார்ட்மெண்ட்டுக்கு முன்பாய் போய் நின்ற போது 7 மணி. மீரா, கனகா, ஹரிஹரன் 3 பேரும் இறங்கி கொண்டு டாக்ஸியை அனுப்பிவிட்டு அப்பார்ட்மெண்ட்டை நெருங்கினார்கள். அப்பார்ட்மெண்ட் ஏகப்பட்ட இரைச்சலோடு இருந்தது. ஜன்னல்களில் டிவி பட்டிகளின் சதுர வெளிச்சங்கள் தெரிந்தன. முக்காடு போட்ட மார்வாடி பெண்கள் சிட் அவுட்களில் உட்கார்ந்து வம்பளந்து கொண்டிருக்க ஹரிஹரன் எதிரே வந்த ஒரு அப்பார்ட்மெண்ட் ஆளை நிறுத்தி ஹிந்தியில் விசாரித்தான். மெர்சியோட ஃப்ளாட் நம்பர் எந்த ஃப்ளோர்? 5வது ஃப்ளோர். லிஃப்டில் போனார்கள். 5வது மாடி அழுக்காய் இருந்தது. சுவர்களில் எப்போதோ அடித்த டிசம்பர் பூச்சு நிறம் மாறி போயிருந்தது. வராந்தாவில் நடந்தபோது சுடிதார் அணிந்த ஒரு பெண் எதிர்ப்பட ஹரிஹரன் நிறுத்தி கேட்டான், கோன்சா நம்பர் பிளாட் மே மெர்சி ரஹதா ஹே? அவள் 15 என்று சொல்லிவிட்டு வேகமாய் நடந்தாள். 3 பேரும் எண்களை பார்த்து கொண்டு 15ஆம் நம்பர் பிளாட்டுக்கு வந்தார்கள். ஃப்ளாட்டோட கதவில் பெரிய பூட்டு. வெளியே போயிருக்கா போலிருக்கு. கனகா மீராவிடம் சொல்ல ஹரிஹரன் எதிர் ஃப்ளாட் பெண்மணியிடம் ஹிந்தியில் கேட்டான், மெர்சி ஃப்ளாட் இது தானே? ஆமாம். ஃப்ளாட் பூட்டி இருக்கே, மெர்சி எங்கே? 2 வாரமாய் ஃப்ளாட் பூட்டித்தான் இருக்கு. மெர்சி வரவே இல்லை. வீட்டில் வேறு யாரும் இல்லை. மெர்சி எங்கே போயிருக்கா? தெரியாது. யாரை கேட்டா தெரியும்? அதுவும் தெரியாது. மெர்சி யார் கூடவும் சரியா பேச மாட்டா. கொஞ்சம் ரிசர்வ் டைப். அந்த பெண் சொல்லிவிட்டு உள்ளே போய்விட ஹரிஹரன் மீராவை ஏறிட்டான். 2 வாரமா ஃப்ளாட் பூட்டி இருக்காம். கொஞ்சம் நெருடலா இல்லை? நரேஷோட மரணத்துக்கு மெர்சி எந்த வகையிலாவது காரணமாய் இருக்கலாம். தலைமறைவாயிட்டாள்னு நினைக்கிறேன். சொன்ன மீராவின் பார்வை மெர்சியின் ஃப்ளாட் கதவுக்கு போக கண்கள் கூர்மையாயிற்று. ஹரிஹரன், கதவோட கீழ் இடுக்கை பாருங்க. பார்த்தான். இடுக்கில் வெள்ளையாய் ஒரு காகித முனை நீட்டிக்கொண்டு தெரிந்தது. ஏதோ கவர் மாதிரி தெரியுது. கவர்தான்.
போஸ்ட்மேன் கதவு இடுக்குக்கு கீழே தள்ளிவிட்டு போயிருக்கலாம். அதை எடுத்து பார்த்துடலாமா? அந்த லெட்டர் ஏதாவது க்ளூ கிடைக்கலாம். மெர்சி எங்கே இருக்கான்னு தெரியலாம். ஹரிஹரன் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு கதவருகே போய் கீழே குனிந்தான். ஒரு குச்சியின் உதவியால் கதவு இடுக்குக்கு கீழே மாட்டியிருந்த கடிதத்தை கொஞ்சம் கொஞ்சமாய் வெளியே கொண்டு வந்து எடுத்தான். பார்த்தான். அது போஸ்ட் செய்யப்பட்ட கவர்தான். டு அட்ரஸில் மெர்சியின் விலாசம் இருந்தது. அனுப்புனர் அட்ரஸில் ரோஷினி புனே என்ற எழுத்துக்கள் தெரிந்தது. கவரின் வாயை கிழித்து உள்ளே இருந்த கடிதத்தை எடுத்தான் ஹரிஹரன். ஆங்கிலத்தில் கடிதம் எழுதப்பட்டிருந்தது. படிக்க படிக்க மனசுக்குள் தமிழாக்கம் ஓடியது. அன்புள்ள மெர்சிக்கு ரோஷினி எழுதி கொண்டது. உன் கடிதம் கிடைத்த அன்றே பதில் எழுதி கொண்டிருக்கின்றேன். உன் இக்கட்டான நிலைமை எனக்கு நன்றாகவே புரிகின்றது. நரேஷ் உனக்கு துரோகம் செய்துவிட்டு வேறு ஒரு பெண்ணோடு பழகி கொண்டிருப்பது உனக்கு வேதனை அளிக்கக்கூடிய விஷயம் என்றாலும் நீ கொஞ்சம் அனுசரித்து போவது நல்லது. ஏனென்றால் நரேஷ் உன்னை சட்டப்படி திருமணம் செய்து கொள்ளவில்லை. நீ முரண்டு பிடித்தால் உன்னை அவர் உதறிவிட்டு போக வெகு நேரம் ஆகாது. எனவே இந்த விஷயத்தை நிதானமாக கையாள்வது நல்லது. பேச்சிலும் சரி நடத்தையிலும் சரி நிதானம் இருக்கட்டும். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொள்ளவும் ஆத்திரப்படுவதோ கோபப்படுவதோ பிரச்சனையை தீர்க்காது. அடுத்த வாரம் நான் பம்பாய் வர வாய்ப்புள்ளது. அப்போது நாம் இருவரும் சந்தித்து பிரச்சனைக்கு என்ன வழி என்பதை பற்றி பேசிப்போம். மனசை அலட்டிக் கொள்ளாமல் தைரியமாயிரு. இப்படிக்கு உன் ரோஷினி. கடிதத்தை படித்து முடித்த ஹரிஹரன் அதை மீராவிடமும் கனகாவிடமும் கொடுக்க அவர்கள் படித்து பார்த்துவிட்டு முகம் மாறினார்கள். பெண்கள் விஷயத்தில் நரேஷ் இவ்வளவு கீழ்த்தரமா? தாலி கட்டாமல் மெர்சியோடு ஒரு வாழ்க்கை, அதுவும் போதாது என்று இன்னொரு பெண்ணோடு தொடர்பு. மீராவுக்கு இப்போது நரேஷை நினைத்தாலே உடம்பெல்லாம் தீப்பற்றி எரிகிற மாதிரியான ஒரு உணர்ச்சி தோன்றியது. 3 பேருக்கும் பின்னால் அந்த தொண்டை கணைப்பு சத்தம் கேட்டு திரும்பினார்கள். வலது கையில் சூட்கேஸோடும் பாப் தலையோடும் அந்த பெண் நின்றிருந்தாள். முகத்தை ஒரு பக்கமாய் சாய்த்தபடி ஹிந்தியில் கேட்டாள். என்னை தேடிக்கிட்டு வந்தது நீங்க தானா? நீங்க? நான் மெர்சி. அத்தியாயம் 15. 3 பேரும் மெர்சியையே பார்க்க அவள் தொடர்ந்து பேசினாள். லிஃப்டில் ஏறும் போதே கீழே ஃப்ளாட்டில் இருக்கிற ஒருத்தர் என்னை பார்த்து உன்னை கேட்டுக்கிட்டு 3 பேர் வந்திருக்காங்கன்னு சொன்னார். யார் நீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஹரிஹரன் சொன்னான். இவங்க மீரா அண்ட் கனகா. மெட்ராஸிலிருந்து வந்திருக்காங்க. என்னை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கீங்க. யோசித்த மெர்சியை குழப்பம் மொய்த்து கொள்ள கேட்டாள். எங்கே? ஜூஹு பீச்சில் பார்த்துருக்கிறீங்க. என் பேர் ஹரிஹரன். நரேஷ் குவார்ட்டர்ஸில் தங்கி இருக்கின்றேன். அன்னைக்கு தாடி வச்சிருந்தீங்க, இன்னைக்கு இல்லை. அதான் எனக்கு அடையாளம் தெரியலை. பை த பை, என்ன விஷயமாய் வந்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? உள்ளே போய் பேசலாமா? வெல்கம். தோளில் மாட்டியிருந்த வேனிட்டி பேக்கினின்றும் சாவியை எடுத்தவள் கதவில் இருந்த பூட்டுக்கு கொடுத்தாள். அது வழிவிட உள்ளே போனார்கள். மெர்சி பிளக்கின் சுவிட்சுகளை தட்டி கொண்டே சொன்னாள். நான் 2 வாரமாய் ஊரில் இல்லை. ஹரிஹரன் கேட்டான். நரேஷ் இறந்தது உங்களுக்கு தெரியுமா? தெரியும். ஆனால் இறந்து 2 நாள் கழிச்சுத்தான் எனக்கு தெரியும். மனசு சரியில்லை. ஸோ லோனாவாலா போய் என் ஃப்ரெண்ட் வீட்டில் 2 வாரம் இருந்து விட்டு இப்பத்தான் வருகிறேன். இயல்பாய் சொல்லிக்கொண்டே போனவள் உட்காருங்க என்று சொல்லி சோஃபாக்களை காட்டினாள். உட்கார்ந்தார்கள். மெர்சி சில வினாடி மௌனத்திற்கு பின் கேட்டாள். சொல்லுங்க, என்ன விஷயம்? எதுக்காக என்னை பார்க்க வந்திருக்கீங்க? ஹரிஹரன் மீராவை சுட்டி காட்டியபடி கேட்டான். இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? மீரான்னு பேர் சொன்னீங்க. நரேஷ் இந்த மீரா பேரை எப்போவாவது உங்ககிட்ட சொல்லி இருக்காரா? இல்லை. நரேஷை கல்யாணம் பண்ணிக்க இருந்தவங்க தான் இந்த மீரா. மெர்சி புன்னகைத்தாள். நல்ல வேளை மீரா, தப்பிச்சிட்டாங்க. மீரா குறுக்கிட்டு கேட்டாள். எங்களுக்கு ஒரு உண்மை தெரியணும். என்ன? நரேஷுக்கு உங்களை தவிர வேற பெண்கள் கிட்ட தொடர்பு இருக்கா? தோள்களை அலட்சியமாய் குலுக்கினாள் மெர்சி. எனக்கு தெரியாது. பொய் சொல்றீங்க. பொய்யா? ஆமா, பொய் தான். நரேஷ் வேறொரு பெண்ணோட பழகிறது உங்களுக்கு தெரியும். அந்த ஏமாற்றத்தையும் அதிர்ச்சியையும் தாங்கிக்க முடியாம தான் நரேஷை ஏதோ ஒரு வகையில் தீர்த்து கட்டியிருக்கீங்க. நரேஷோட மரணத்துக்கு காரணம் மாரடைப்பு இல்லை. அவருக்கு நீங்க பண்ணின ஏதோ ஒரு கைங்கரியம். மெர்சியின் முகம் அதிர்ச்சிக்கு போயிற்று. என்ன உளர்றீங்க? நரேஷோட மரணத்துக்கு நான் காரணமா? எஸ். எதை வச்சு சொல்லுறீங்க? உங்களுக்கு வந்திருக்கிற இந்த லெட்டரை வச்சு சொன்ன மீரா சற்று முன் படித்த ரோஷினியின் லெட்டரை எடுத்து காட்டினாள்.
இது உங்களுக்கு பூனாவில் இருந்து ரோஷினிங்கிற பெண் எழுதிய லெட்டர். இந்த ஃப்ளாட் 15 நாளாக பூட்டி கிடக்கிறதா எதிர் ஃப்ளாட்டில் குடியிருக்கிறவங்க சொன்னாங்க. உங்களை பற்றி எந்த விவரமும் தெரியாததுனால கதவுக்கு அடியில் இடுக்கில் சிக்கியிருந்த இந்த லெட்டரை எடுத்து படித்தோம். மெர்சி லெட்டரை வாங்கி பதட்டமாய் படித்துவிட்டு முகம் மாறினாள். மீரா கேட்டாள், நரேஷ் வேற ஒரு பெண்ணுக்கிட்ட தொடர்பு வச்சிருக்கிறது தெரியாதுன்னு சொன்னீங்க. அந்த விஷயத்தில் எதுக்காக போய் சொல்லணும்? அது நான் நரேஷ்கிட்ட ஏமாந்து போனதை வெளியே யார்கிட்டையும் சொல்ல விரும்பலை. அதான் அந்த விஷயத்தை மறைச்சேன். அப்படின்னா நரேஷ் மரணத்துக்கு நீங்கள் காரணம் இல்லை? இல்லை. சரி, அந்த பொண்ணு யாரு? பேர் ஷில்பா. அது அது ஒரு கேபரே டான்சர். ஹோட்டல் மூன்லைட்டில் டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணுவா. ஹரிஹரன் குறுக்கிட்டான் கேட்டான். ஹோட்டல் மூன்லைட் அது எங்கே இருக்கு? மெரீன் டிரைவ் ரோட்டில், அகர்வால் பில்டிங்குக்கு எதிரில். அவ எங்கே தங்கி இருக்கா? அந்த ஹோட்டலில் ரூம் நம்பர் 549. ஷில்பா, நரேஷ் தொடர்பு உங்களுக்கு தெரியும்னு நரேஷுக்கு தெரியுமா? தெரியாது. தெரிஞ்ச மாதிரி நான் கொஞ்சமும் காட்டிக்கல. ஏன்? அவர் செய்கிற தப்பை தட்டி கேட்குற உரிமை எனக்கு இல்லை. காரணம், நான் அவருக்கு சட்டப்படி மனைவி இல்லை. கனகா மெர்சியை ஏறிட்டாள். நானும் மீராவும் மும்பாய் வந்ததுக்கு காரணம் நரேஷோட மரணத்தில் ஏற்பட்டிருக்கிற சந்தேகம்தான். அவர் இறந்தது இயற்கையான மரணம் இல்லை. அவருக்கு வந்தது உண்டாக்கப்பட்ட மாரடைப்பு. நானும் மீராவும் ஏர்போர்ட்டுக்கு அவரை ரிசீவ் பண்ண போன போது அவர் லவுஞ்சில் இல்லை. ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ரெஸ்டாரண்ட்டில் ஒரு பெண்ணோடு பேசி கொண்டிருந்திருக்கின்றார். அதற்கு பிறகு மறுபடியும் அவர் ஏர்போர்ட்டுக்கு வந்து எங்களோடு காரில் புறப்பட்டு வரும்போதுதான் இறந்தார். மெர்சி தயக்கமான குரலில் சொன்னாள். ஒருவேளை நீங்கள் சொல்கிற பெண் ஷில்பாவாக இருக்கலாம். அந்த ஷில்பாவை இப்போது ஹோட்டலுக்கு போனால் பார்க்கலாமா? பார்க்கலாம். ராத்திரி 10 மணிக்கு மேல்தான் அவளுக்கு டான்ஸ் ப்ரோக்ராம். அத்தியாயம் 16. ஹோட்டல் மூன்லைட். பெயருக்கு ஏற்ற மாதிரியே ஹோட்டலுக்குள் கண்ணை உறுத்தாதபடிக்கு குளுமையான நிலா வெளிச்சம் போன்ற சூழ்நிலை. பிரத்யேக டியூப்லைட்டுகள் கட்டிடத்திற்குள் தங்களை பதுக்கி கொண்டு வெளிச்சத்தை மட்டும் கசிய விட்டன. ரிசப்ஷனில் அவ்வளவாக கூட்டம் இல்லை. டிவியில் ஏதோ ஹிந்தி தொடர் போய்கொண்டிருந்தது. ஹரிஹரன், மீரா, கனகா 3 பேரும் ரிசப்ஷன் கவுண்டரை நெருங்கினார்கள். எஸ் என்றான் போ அணிந்த இளைஞன். வி வாண்ட் டு see Miss Shilpa. Cabaret dancer? Yes. Room number 549. Thank you. லிஃப்டில் பயணித்து 5வது மாடிக்கு வந்தார்கள். வராந்தாவில் யாரும் இல்லை. நடந்தார்கள். 545, 546, 547, 548 அரை எண்களை கடந்து 549 எண்ணிட்ட அறைக்கு முன்பாய் வந்து நின்றார்கள். ஹரிஹரன் காலிங் பெல்லை அழுத்த அறைக்குள் டிடிங் சத்தம். தொடர்ந்து யாரோ நடந்து வரும் அரவம். காத்திருந்தார்கள். பிளக். கதவு திறக்கப்பட சற்றே அரைகுறையான ஆடையில் அந்த இளம்பெண் பார்வைக்கு கிடைத்தாள். அழகாயிருந்தாள். பொன்னிறம். மிஸ் ஷில்பா? எஸ். ஹரிஹரன் ஆங்கிலத்திலேயே பேசினான். இவங்க மெட்ராஸிலிருந்து வந்திருக்கிறாங்க. மீரா அண்ட் கனகா. சரி. அவள் தலையை கோதிக்கொண்டாள். நரேஷ் விஷயமாய் உங்ககிட்ட பேசணுமாம். நரேஷ்? எஸ். உள்ளே வாங்க. அவள் இயல்பான குரலில் அழைத்து விட்டு நடந்தாள். நடையில் அலட்சியம். 3 பேரும் உள்ளே போனார்கள். அறைக்குள் சென்ட் வாசனை. கதவை சாத்தி தாளிட்ட ஷில்பா அவர்கள் உட்கார இருக்கைகளை காட்டிவிட்டு தானும் ஒரு நாட்காலியில் உட்கார்ந்து கால் மேல் கால் போட்டு கொண்டாள். தொடைகள் பாலாய் மின்னின. நரேஷ் விஷயமாய் என்ன பேசணும்? ஹரிஹரன் மீராவை கை காட்டியபடி சொன்னான். இந்த மீரா தெரியும். நரேஷை கல்யாணம் பண்ணிக்க இருந்த பொண்ணு. எப்படி தெரியும்? நரேஷ் சொல்லி இருக்கிறார். சில வினாடிகள் மௌனம். மீரா கேட்டாள். நரேஷ் இறந்தது உனக்கு எப்போ தெரியும்? அவர் இறந்த 2 மணி நேரத்துக்குள்ளே எனக்கு தெரியும். காரணம், அப்ப நான் மெட்ராஸில் தான் இருந்தேன். இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா நானும் நரேஷும் ஒரே ஃப்ளைட்டில் தான் மெட்ராஸ் வந்தோம். எனக்கு மெட்ராஸ் ஹோட்டலில் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் இருந்தது. ஏர்போர்ட்டை சேர்ந்ததுமே அங்கிருந்த காம்ப்ளெக்ஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் 2 பேரும் காஃபி சாப்பிட்டோம். அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் ரெஸ்டாரண்ட்டில் அவரோடு இருந்தது நீதானா? நானே தான். எங்கள் 2 பேருக்கும் இருக்கிற தொடர்பு உங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் முந்தின ஃப்ளைட்லேயே வந்துட்டோம். ஏர்போர்ட்டில் இருந்து உன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணின போது நானும் அவர் பக்கத்தில் தான் இருந்தேன். மீரா ஒரு உஷ்ண பெருமூச்சு விட்டாள்.
நரேஷ் எப்படி இறந்தார்னு தெரியுமா? தெரியும், மாரடைப்பு. அது மற்றவங்களுக்கு. ஆனால் நான் நம்பல. அவர் எப்படி செத்தார்னு உனக்கு தெரியும். மீரா இப்படி சொன்னதும் ஷில்பாவின் முகம் மாறியது. என்ன, உங்க பேச்சு தொனியெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி. நீயே ஒரு மாதிரியானவ தானே. இந்த மறைமுக பேச்செல்லாம் வேண்டாம். நான் காப்ரே ஆட்டக்காரிதான், ஆனால் விபச்சாரி இல்லை. லிமிட் யுவர் டாங். இந்த பத்தினித்தனத்தை வேற யார்கிட்டையாவது காட்டு. நரேஷுக்கு வந்தது இயற்கையான மாரடைப்பு இல்லை, உன்னாலே வரவழைக்கப்பட்ட மாரடைப்பு. ரெஸ்டாரண்ட்டில் காஃபி சாப்பிட்டாங்கல்ல, அந்த காஃபியில் அவருக்கு தெரியாமல் எதை போட்ட? மீரா ஆவேசமாய் கத்தி கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அறைக்குள்ளிருந்த குளியலறை கதவு பிளக்கென்று திறந்து கொள்ள முரட்டுத்தன தோற்றத்தோடு அந்த இளைஞன் வெளிப்பட்டான். அத்தியாயம் 17. இன்ஸ்பெக்டர் சேகர் கிருஷ்ணா சென்னையில் இருந்த மீராவின் வீட்டுக்கு முன்பாய் பைக்கை நிறுத்திவிட்டு வீட்டுக்குள்ளே போனார். மீராவின் அம்மா ஜெயா எதிர்பட்டாள். வாங்க இன்ஸ்பெக்டர், உங்க டாக்டர் மீரா வீட்டில் இருக்காங்களா? இல்லையே, அவளும் அவ ஃப்ரெண்டும் கொடைக்கானல் புறப்பட்டு போயிருக்காங்க. எப்போ? இன்னைக்கு காலையில். எப்போ திரும்புவாங்க? வாரம் 10 நாள் ஆயிடும். நரேஷ் இறந்ததிலிருந்து அவ ரொம்பவும் மனசு ஒடிஞ்ச நிலைமையில் இருந்தா. அவ ஃப்ரெண்ட் கனகா தான் மனசு ஆறுதலுக்காக கூட்டிக்கிட்டு போயிருக்கா. என்ன விஷயம் இன்ஸ்பெக்டர்? அவகிட்ட ஏதாவது சொல்லணுமா? கொஞ்சம் பேச வேண்டி இருக்கு. என்ன பேசணும்? சேகர் கிருஷ்ணா தயங்கி விட்டு தொடர்ந்தார். நரேஷோட மரணம் இயற்கையானது இல்லை, அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம்னு மீரா என்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நான் அதை பொருட்படுத்தல. ஆனா மீரா இந்த விஷயத்தை டிஜிபி வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. டிஜிபி கிட்ட ஒரு புகாரும் கொடுத்திருக்காங்க. ஸோ கேஸை மறுபடியும் ஓப்பன் பண்ணி என்கொயரி நடத்த வேண்டிய நிலைமையில் இருக்கின்றேன். நரேஷை பற்றின விவரங்கள் எனக்கு வேணும். மீரா கிட்ட எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஃபர்தராக விசாரணையை ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். மீரா கொடைக்கானலிலிருந்து வர்றதுக்கு வாரம் 10 நாள் ஆயிடுமே. சரி, கொடைக்கானலிலிருந்து வந்ததும் என்னை கண்டாக்ட் பண்ண சொல்லுங்க. தலையாட்டிய ஜெயா சேகர் கிருஷ்ணாவை தயக்கமாய் ஏறிட்டாள். இன்ஸ்பெக்டர், நரேஷ் இறந்தது மாரடைப்பில் தானா? சந்தேகமே இல்லை. டாக்டர் பிஎம் ரிப்போர்ட் தெளிவாக இருக்கு. முதல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் டாக்டர் குணசேகர் கொஞ்சம் குளறுபடி பண்ணிவிட்டார். வேற டெட் பாடியோட கெமிக்கல் லேப் ரிப்போர்ட்டை நரேஷ் போஸ்ட்மார்ட்டத்தோடு கலந்து விட்டார். அந்த ரிப்போர்ட்டை பார்த்துவிட்டு நானும் அவசரப்பட்டு மீரா கிட்ட வந்து சொல்லிவிட்டேன். 2வது தடவையாக வந்த பிஎம் ரிப்போர்ட்டை பார்த்து மீரா கிட்ட சொன்னதும் அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. போலீஸ் இந்த விஷயத்தில் எதை மறைக்கிறாங்கன்னு நினைச்சிட்டாங்க. அதை திருப்திக்காகவாவது கேஸை இப்போ ரீஓப்பன் பண்ணியாகணும். புன்னகைத்தபடி சொன்ன சேகர் கிருஷ்ணா தலைக்கு தொப்பியை சரியாய் பொருத்தி கொண்டு வாசலை நோக்கி போனார். அத்தியாயம் 18. குளியல் அறையிலிருந்து வெளிப்பட்ட அந்த திடகாத்திரமான இளைஞன் குளித்த தலையை டவலால் துவட்டி கொண்டு ஷில்பாவை நெருங்கினான். யார் ஷில்பா இவங்க? ஷில்பா இறுகிப்போன முகத்தோடு அந்த இளைஞனை பார்த்தபடி சொன்னாள். மெட்ராஸிலிருந்து வந்திருக்காங்க. யாருன்னு தெரிஞ்சா நீ ஆச்சரியப்படுவ ரகு. யார்? ஷீ இஸ் மீரா, நரேஷை கல்யாணம் பண்ணிக்க இருந்த பெண். அந்த ரகு வியப்பை காட்டிவிட்டு காலியா இருந்த ஒரு நாட்காலிக்கு உடம்பை கொடுத்தான். ஷில்பா மீராவிடம் சொன்னாள். ரகு என்னோட பிரதர், இந்த ஹோட்டல்ல சிங்கர். அறைக்குள் சில வினாடிகள் ஒரு இறுக்கமான மௌனம் நிலவியது. ஷில்பாவே அதை கலைத்தாள். ரகு, இவங்க எதுக்காக என்னை பார்க்க வந்திருக்கிறாங்க தெரியுமா? எதுக்கு? நரேஷ் செத்து போனது இயற்கையான மாரடைப்பில் அல்லவாம். நான் தான் ஏதோ பண்ணிட்டேனாம். அதாவது நரேஷை நான் கொலை செஞ்சிட்டதா சொல்றாங்க. ரகு சிரித்தான். அடப்பாவமே, உன் பேர் என்னம்மா சொன்ன? மீராவா? இதோ பார், ஒரு உண்மையை தெரிஞ்சுக்காம நீ நரேஷோட மரணத்தை பற்றி விசாரிக்க வந்திருக்க. மீரா நிமிர்ந்தாள். என்ன உண்மை? அந்த நரேஷ் உன்னோட மரணத்துக்கு தேதி குறிச்சவன். என்ன உளர்ற? நான் உளரல மீரா. உன்னை கல்யாணம் பண்ணிக்க இருந்த நரேஷ் இதே மூன்லைட் ஹோட்டல்ல இதே ரூம்ல உட்கார்ந்துட்டு தீட்டின சதி திட்டத்தோட சாராம்சம். சதியா? சதியேதான். உன் சொத்துக்கு ஆசைப்பட்டுத்தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க இருந்தான். அந்த நரேஷ் 2 வருஷம்தான் உன்னோட வாழ்க்கை நடத்துவானாம். அதுக்கப்புறம் யாரும் சந்தேகப்படாத வகையில் முதல்ல உன் அம்மாவை தீர்த்து கட்டுவானாம். அதுக்கப்புறம் 6 மாசம் கழிச்சு உன்னையாம். சொத்து கைக்கு வந்ததும் பம்பாய்க்கு வந்து செட்டில் ஆகி ஷில்பாவோடு குடும்பம் நடத்துவானாம். எனக்கும் ஏதாவது ஒரு நல்ல பிஸ்னஸ் ஆரம்பிச்சு கொடுப்பானாம். இந்த விஷயத்தை நரேஷ் போன மாசத்துல ஒரு நாள் என்கிட்ட சொன்ன போது எங்களுக்கு
எனக்கு ஆச்சரியமாய் இருந்தது, பயமாயும் இருந்தது. காரணம், நாங்க வயிற்று பிழைப்புக்காக டான்சராகவும் சிங்கராகவும் இருந்தாலும் சட்டத்துக்கு புறம்பாய் நடக்க பிரியப்படலை. நரேஷ் கிட்ட இது மாதிரியான கொலை எண்ணம் வேண்டாம்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். அவன் கேட்கல. மீரா, கனகா, ஹரிஹரன் ஸ்தம்பித்து போய் உட்கார்ந்திருக்க ரகு தொடர்ந்தான். நரேஷோட இந்த சதி திட்டத்தை உனக்கு தெரியப்படுத்தணும்னு நானும் ஷில்பாவும் முடிவு பண்ணி வச்சிருந்தோம். ஷில்பா, இந்த தடவை மெட்ராஸ் வர்றதுக்கு காரணம் உன்னை சந்திக்கத்தான். அதுக்குள்ள நரேஷ் ஹார்ட் அட்டாக்ல போயிட்டான். மீரா திணறும் குரலில் கேட்டாள். அப்படின்னா நரேஷ் இறந்தது இயற்கையான ஹார்ட் அட்டாக் தானா? ஆமாம். உனக்கு இதுல நம்பிக்கை இல்லைன்னா நீ ஒரு காரியம் பண்ணலாம். என்ன? டாக்டர் லோஹியா இந்த பம்பாயில் இருக்கிற ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரில் நம்பர் 1. அவர்கிட்ட போய் நரேஷ் பற்றி கேட்டால் கையில் ஒரு ரிப்போர்ட்டை எடுத்து கொடுப்பார். ரிப்போர்ட்டா? ஆமாம். நரேஷ் ஏற்கனவே ஒரு தடவை ஹார்ட் அட்டாக்கில் மாட்டி தப்பிச்சவன். யாருக்கும் தெரியாமல் அவர்கிட்டத்தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டான். ரகு சொல்ல மீரா அதிர்ந்தாள். நரேஷுக்கு ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்திருக்கா? டாக்டர் லோஹியா கிட்ட போய் கேளு, அவர் சொல்வார். அட்ரஸ் வேணுமுன்னா நோட் பண்ணிக்க. டாக்டர் லோஹியா, நம்பர் 639 ஜிம்கானா கிளப் ரோட், மும்பை. டெலிஃபோன் நம்பர் 3356-689. ஷில்பா அதிர்ந்து போய் உட்கார்ந்திருந்த மீராவை பார்த்தாள். உங்கள் மரணத்துக்கு தேதி குறித்த நரேஷுக்கு 2வது தடவை ஹார்ட் அட்டாக் வந்தபோது அவரால் தப்பிக்க முடியலை. நீங்கள் நினைக்கிற மாதிரி நரேஷ் கொலை செய்யப்படலை. உங்களுக்கு இன்னமும் எங்கள் மேலே சந்தேகம் இருந்தால் தாராளமாக போலீஸில் புகார் பண்ணலாம். ஏன்னா உங்கள் மனசில் இருக்கிற சந்தேகத்தை துடைச்சி எடுக்க வேண்டியது எங்கள் கடமை. ஷில்பா சொல்லிவிட்டு புன்னகைத்தாள். அத்தியாயம் 19. சென்னை போலீஸ் ஸ்டேஷன். இன்ஸ்பெக்டர் சேகர் கிருஷ்ணாவுக்கு முன்பாய் உட்கார்ந்திருந்தார்கள் மீராவும் கனகாவும். மும்பை விவரங்களை எல்லாம் சொல்லி முடித்திருக்க கேட்டுவிட்டு அவர் புன்னகைத்தார். டாக்டர் லோஹியாவை பார்த்து பேசினீர்களா? போனோம் சார். என்ன சொன்னார்? நரேஷ் கொஞ்சமாய் ஹார்ட் பேஷண்டாய் மாறி வந்திருக்கிறதாய் சொன்னார். ரிப்போர்ட்களையும் காட்டினார். இப்போவாவது நம்புகிறீர்களா? நம்புகிறோம் சார். இதுக்காக நீங்கள் மும்பை போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நோ இன்ஸ்பெக்டர், நாங்கள் மும்பை போனதினாலே தான் நரேஷோட உண்மையான நிறம் என்னங்கிறதை புரிஞ்சிக்க முடிஞ்சது. யூ மஸ்ட் தேங்க் காட். இப்போ நேராக கோயிலுக்குத்தான் கிளம்பிட்டு இருக்கோம். சிரித்து கொண்டே எழுந்தாள் மீரா. இருதயத்துக்குள் இருந்த நரேஷின் நினைவுகளை துரத்தி அடித்துவிட்டு ஒரு புது வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாராகிவிட்ட மீராவை ஒரு சந்தோஷ பார்வை பார்த்தாள் கனகா. முற்றும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த கதை முடிஞ்சுது. நாளைக்கு இது மாதிரி ஒரு நல்ல கதையோடு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியா. பாய் now.